वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न दाक्षयो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। नमस्कारम। திருக்குறள் என்கின்ற இரண்டு வரி வெண்பா. குறள் என்னாலே சிறிதுன்னு அர்த்தம், குட்டை. வெண்பா எப்பொழுதும் 4 வரிகளில் இருக்கணும். இது வெண்பாவுடைய விதிக்கு மீறி இருந்ததுனால குறள் வெண்பா என்று சொல்லுகிறார்கள். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்று நம்ம பிரசித்தமாக எல்லாம் சொல்கிறாங்க. பொய்யாமொழி புலவர் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்குது. திருக்குறள் வெண்பா மாலை என்கின்ற நூல் திருக்குறளை பற்றி மிக சிறப்பாக பாடியிருக்கு. திருவள்ளுவர் 2025 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்று அனுமானிக்கிறார்கள். ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் டைம், அப்சல்யூட் டைம் அப்படின்னு 2 முறை இருக்குது. டைனாசார்ஸ் போன்ற உயிரினங்கள் எப்பொழுது வாழ்ந்தன அப்படின்னு பார்ப்பதற்கு அப்சல்யூட் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவருடைய எலும்புகளே எடுக்கிறாங்க. அந்த எலும்புகள்லேருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் கதிர்வீச்சு இருக்கும். அந்த கதிர்வீச்சு அது காலத்தை காட்டிடும். கற்பூரம் மாதிரி 1 கிராம் கற்பூரம் பாதியாக குறையறதுக்கு எத்தனை நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 10 நாள் ஆகுன்னு வைங்க. 10 நாள் அது 1/2 கிராம் ஆயிடுச்சு. இன்னும் மீதி இருக்கிற 1/2 கிராமுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னா அதே 10 நாள் எடுத்து அந்த 1/2 கிராம் 1/4 கிராமாக மாறுறதுக்கு 10 நாள் எடுத்துக்கும். அந்த 1/4 கிராம் மறுபடியும் 1/4 கிராமாக மாறணும் இல்லையா, அதுக்கு சீக்கிரம் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க, அதே 10 நாள் எடுத்துக்கும். ஸோ அது மாதிரி ஆஃப் லைஃப்னு பேர். இந்த ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய அரை ஆயுளை வைத்து டைனாசருடைய காலத்தை துல்லியமாக சொல்ல முடியும். 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் அப்சல்யூட் டைமிங். இப்போது டைனாசருடைய டைம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபாசில்ஸ் இருக்கக்கூடிய அடுக்கு எங்கேன்னு பார்த்து அதுக்கு மேலே இருக்கிற ஃபாசில்ஸ்லாம் அதுக்கு பின்னாடி வந்ததாக தான் இருக்கும். ஒரு குப்பை கூடையில் போட்டோம்னா கீழே இருக்கிறது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டதாக இருக்கும். அது மேலே இருக்க குப்பை நேற்று போட்டதாக இருக்கும். அப்போது இந்த குப்பையினுடைய டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடுக்கினுடைய டைம் தெரிஞ்சால் போதும். அதில் தான் டேட் எதாக இருக்கும், பில்லு. அந்த குப்பை கிளறினோடனே இந்த பில்லு இருக்குது, அந்த பில்லு இருக்கிறதெல்லாம் அந்த டைமில் போட்டது தான். அப்படி ஒன்றினுடைய டைம் தெரிஞ்சிடுச்சுன்னா மீதினுடைய டைமை அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா, அது பேர் ரிலேட்டிவ் டைமிங்னு பேர். அப்படி டேட்டாவை அந்த டேட்டிங். இப்போ திருவள்ளுவருடைய டைம் என்ன அப்படின்னா அப்சல்யூட் டைம் நமக்கு தெரியாது. நான் அவருடைய பாடல் எழுதியிருந்துருக்கணும், இந்த ஆண்டிலே இதை நான் எழுதினேன், டைரியில் எழுதுகிற மாதிரி எழுதியிருந்தாருன்னா அவருடைய காலத்தை சொல்லிடலாம். அப்போ நம்மளுடைய திருவள்ளுவருடைய காலத்தை அப்சல்யூட் டைமிங்கில் சொல்ல முடியாது, ரிலேட்டிவ் தான் சொல்ல முடியும். ஒப்பு காலத்தை தான் கண்டுபிடிக்க முடியும், உண்மை காலத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒப்பு காலம் எப்படின்னா திருக்குறளை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கம்பர் கூட திருக்குறளில் சில வரிகளை பயன்படுத்துகிறார். திருமந்திரத்தில் கூட திருக்குறளுடைய வார்த்தைகளெல்லாம் வருவதை பார்க்கிறோம். அப்புறம் அதெல்லாம் பின்னாடி வந்ததாக தான் இருக்கும். திருக்குறளை மேற்கோள் காட்டுவதனால இப்போ கம்பருடைய டைம் தெரிஞ்சிருச்சுன்னா
திருவள்ளுவர் டைமை நம்ம சொல்ல முடியும், அவருக்கு முன்னாடி இருப்பார்னு சொல்லிடலாம். இப்படி சங்க காலத்தினுடைய டைமை கண்டுபிடிக்கிறாங்க. சங்க காலத்தில் ஒரு பாடலாக இருக்கிறதுனால, கடைசங்க காலம்னால அது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய டைமிங் தெரியும், அது 2ஆம் நூற்றாண்டுன்னு. அது பின்னாடி வந்ததெல்லாம் தெரியும். அதை வைத்து நம்ம சொல்கிறோம். திருவள்ளுவர் சற்றேறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், கிறித்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அங்கே பெத்லஹேமில் பிறக்கும்பொழுது இவர் இங்கே தென்னிந்தியாவில் எங்கேயோ பிறந்திருக்கலாம். அவர் பிறந்த இடம் மயிலாப்பூர்னு சொல்கிறாங்க. நமக்கு திருக்குறள் பற்றி தான் முக்கியமே தவிர திருவள்ளுவர் தாடி வச்சுருந்தாரா, ருத்ராட்சம் போட்டிருந்தாரா, பட்டை அடிச்சிருந்தாரா, வெள்ளை ஆடை போட்டிருந்தாரா, உச்சி குடுமி போட்டிருந்தாரா, அல்லது பக்கவாட்டு குடுமி போட்டிருந்தாரா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவருக்கு காவி போடலாமா அல்லது வெள்ளையை போடலாமா, இப்படியெல்லாம் நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அது எள்ளை எண்ணெய்க்காக ஆட்டிட்டு புண்ணாக்கை வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்குது. நம்ம எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்தணும், புண்ணாக்கு நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் சில உண்மைகளை நம்ம சொல்லி முடிப்போம். திருக்குறள் தமிழ் மறை என்று சொல்கிறாங்க. உண்மைதான். அது மறை என்று சொல்லக்கூடியது மறைந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வருவது, அனதிகதம்னு அர்த்தம். நம்மளால் பெற முடியாத சில மறைந்த உண்மைகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் தோண்டி பார்த்தாலும் உங்களுடைய அறிவுக்கு எட்டாதது சில உண்மைகள் இருக்குது. அது எப்பவுமே அந்த உண்மை மறைஞ்சிருக்கிறதுனால அதை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கும் மறைன்னு பேர், மறைநூல் அப்படின்னு பேர். மனிதனுடைய ஆசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமாக இருக்குது. ஒருவன் என்கிட்ட இல்லாததை அடையணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த சமுதாயத்தை நம்ம பார்த்தோம்னா தன்கிட்ட இல்லாததை அடையிறது தானே எல்லாம் பார்க்குறாங்க. வேலை இல்லாதவன் எனக்கு வேலை வேணுங்கிறான், வேலையில் கிடைச்ச இந்த வேலை வேணாம் இன்னொரு வேலை, அவங்ககிட்ட இல்லாததை தேடுறான். பணம் தேடுறான்னா அவங்ககிட்ட பணம் இல்லை, அழகு தேடுறவன் அவங்ககிட்ட அழகு இல்லை, புகழ் தேடுறவன் புகழ் அவங்ககிட்ட இல்லை. இப்படி தண்டம் இல்லாததை தேடுறவங்க தான் பெருங்கூட்டமாக இருக்கிறாங்க. அரிதாக 2 சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்க வேணும்னா என்கிட்ட இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறான். இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு. உங்ககிட்ட என்ன இருந்து உனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு. என்கிட்ட இருக்குது சார், ஆனால் எனக்கு தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறான். இப்போ ஒருத்தன் அறிவை தேடுறான். இருக்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அறிவு வேணும். இன்னொருத்தன் பொருளை தேடுறான், தன்கிட்ட இல்லாததை தேடுறான். அப்போ பொருள் தேடுவோர் பெரிய கூட்டமும் அறிவை தேடுவோர் ஒரு கூட்டமும் இருக்குது இல்லையா. இதில் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இந்த பொருள் தேடுறவன் பொருள் தீர்ந்த பிறகு மறுபடியும் பொருள் தேடுவான். ஏன்னா பொருள் எல்லாமே தீரும் பொருள் தான், அநித்தியமான வஸ்து. இந்த அறிவு தேடுறவன் நித்தியமான வஸ்து தேடுறான். அவன் பொருளை தேடல, அவன் நித்திய வஸ்து தேடுறான். அநித்திய வஸ்து தேடுறவனுக்கு அனித்தியம் தான் கிடைக்கும், நித்திய வஸ்து தேடுறவனுக்கு நித்தியம் தான் கிடைக்கும். இப்போ நித்தியத்துக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். நித்தியத்தை அடைஞ்ச பிறகு அவன் வேற என்ன தேடுவான்? அவன் நித்தியம் அடைஞ்சிட்டானே. அனித்தியம் தேடுறவன் என்ன பண்ணுவான்? மீண்டும் மீண்டும் அனித்தியத்தை தேடுவான். அனித்தியம்னா மறைஞ்சு போகிறது, தொலைஞ்சு போகிறது, அழிஞ்சு போகிறது. இப்போ 2 கூட்டத்துக்கும் வேதம் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்குது, அது பேர் வேதம்னு பேர். இந்த கூட்டம் இல்லாததை தேடுகின்ற கூட்டத்துக்கெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் 750 பக்கம் கொடுத்துருக்குறோம், அது நீங்கள் படிச்சுட்டு போங்க. இருக்கதை அறிந்து கொடுக்குற கூட்டம் இருக்கிறான் இல்லையா. நித்திய வஸ்து தேடுறியே, நீ வா, நீ கடைசி இருக்கக்கூடிய 250 பக்கத்தை நீ படிச்சுட்டு போ அப்படிங்கிறார். அதனால் வேதத்தினோட புக்குக்கு கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பேர் வேதாந்தம் அப்படின்னு பேர். இந்த வேதாந்தம் உள்ள பொருளை சொல்லுவது, அது பேர் சித்த வஸ்து. ஏற்கனவே இருக்கின்ற சித்தியாக இருக்கின்றது, இனிமேல் அடைஞ்சாதான் ஒரு சித்தன்னு பேர். சித்தர்கள் சொல்கிறோம் இல்லையா, சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் அவங்கெல்லாம் இல்லாததை அடைஞ்சவங்க. இந்த சித்த வஸ்துங்கிறவன் இருப்பதே அடைந்தவன், அறிந்தவன், அவன் தான் உண்மையான சித்தன். இல்லாததை அடைந்தவன், அஷ்டமா சித்தியில் அடைஞ்சவன் அவங்ககிட்ட முதல்ல இல்லை, இப்போ அவன் அடைஞ்சான், அவனை போய் சித்தருங்கிறாங்க. உண்மையிலே சித்த வஸ்துவாகிய ஆத்மாவை அறிந்தவன் தான் உண்மையான சித்தன். இந்த 2 பேருக்கு வேண்டிய புக்கு என்ன தான் விஷயத்தை சொல்லுதுன்னா, இந்த முதல் கூட்டம் ஒரு சமுதாயம் இருக்குதே, இல்லாததை தேடுங்க. அவங்கக்கிட்ட இல்லாதது தர்மம்,
அவங்ககிட்ட இல்லாதது பொருள், அவங்ககிட்ட இல்லாதது இன்பம். அதனால தான் தேடுறாங்க. இன்பம் தேடுகிறேன், இன்பம் இங்கே என்று தேடு அப்படின்னு ஒரு பாட்டு. இன்பம் எங்கிருந்தாலும் அதை வந்து அனுபவிச்சுக்க அப்படின்னு தேடுறவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இன்பம் இல்லை. இன்னொருத்தனும் பொருள் தேடுங்கிறான். அவன் பொருள் அவங்ககிட்ட இல்லை. இன்னொருத்த வந்து இந்த உலகம் இல்லை, மேல் உலகத்துக்கு நான் போகணும், அதுக்கு தர்மம் செய்யணும், தர்மம் வேணும் அப்படிங்கிறான். இந்த உலகத்துக்கு மேலே அவன் கேட்குறான். இப்போ 3 விதமான நாட்டங்கள் இருக்குது இல்லையா? தர்ம, அர்த்த, காமம், அறம், பொருள், இன்பம். இந்த 3ஐயும் வேதத்தினுடைய முன்பகுதி தருகிறது. இது பேர் தர்மசாஸ்திரம்னு பேர். இந்த கடைசியில் 250 பக்கம் இருக்குது வேதாந்தம். ஏன்னா ஒருத்தன் சித்தன் ஆகணும், என்னிடம் இருக்கின்ற சித்த வஸ்துவை நான் அறிந்து கொள்ளுங்கிறான். அவன் ஞானி, இவன் கர்மி. அவனுக்கு வந்து புக்கு தராங்க இல்லையா? அவனுக்கு வந்து வீடு பேரு அப்படிங்கிறது இந்த வேதாந்தம் தருகிறது. முதல் கூட்டத்துக்கு தர்ம, அர்த்த, காமம். இந்த சொச்சமாக கொஞ்சமாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து வீடு பேருங்கிற ஞானம். திருக்குறள் எதை தருகிறது? அது வேதம் அப்படின்னு சொன்னோம்னா அது முன்னில் இருக்கக்கூடிய அறம்பொருள் இன்பத்தை அவரே சொல்லியிருக்கிறார். திருக்குறளை எத்தனை இருக்குதுன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அது காமத்துப்பால் அப்படின்னு அது 3 தான் சொல்கிறாங்க. மோட்சத்துப்பால், முக்திப்பால்னு ஒன்று சொல்லலை, வீட்டுப்பால்னு ஒன்று சொல்லலை. வீட்டுப்பால்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசு பால் கிடையாது. வீடு அடைகின்ற அந்த பால்னால் அந்த ஒரு துறை, அந்த பகுதி, அத்தியாயம்னு பேர். அவர் அந்த அத்தியாயத்தை எழுதலை. அப்போ நம்ம எல்லாம் வேதாந்திகளாச்சே, நம்ம எது திருக்குறளை எடுத்துக்கணுன்னா அவர் தனியாக ஒரு பால் போடாமல் இந்த 3லையுமே அதை மறைச்சி வச்சிருக்கிறார். அவர் பெரிய கெட்டிக்கார். இந்த உலக மக்களுக்கு வேதாந்தத்தை கூப்பிட்டு கொடுத்தனா முடியாது, அவனுக்கு ஸ்வீட் கோட்டட் டேப்லெட் கொடுக்கணும்னு இந்த தர்மார்த்த காமங்கிற ஒரு பூச்சிக்குள்ளே மோட்சத்தையும் உள்ளே வச்சிருக்கிறார். உண்மையிலே அது வந்து பெரிய வேதாந்தம், உண்மையான ஒரு வேத நூல். நமக்கு தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். எப்படி வந்து சமஸ்கிருத மொழியில் நமக்கு வேதங்கள் இருந்தாலும் நம்மளால் அணுக முடியலையோ, ஆனால் நிச்சயமாக திருக்குறள் மூலம் நாம் மோட்சம் அடைய முடியும். சரியான டீச்சர் இருந்துட்டா திருக்குறளே மோட்சம் கொடுத்துறாரு. ஏன்னா திருக்குறளில் வந்து மோட்சத்தை பற்றி இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி எல்லாம் மோட்சத்தை அங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறார். சங்கரரே சொல்கிறாரு, இந்த முன்பகுதி, வேதத்தின் முன்பகுதி இந்த பூர்வ பாகங்கிறோம், வேதாந்தத்தை வந்து உத்தர பாகங்கிறோம். இந்த பூர்வ பாகத்தில் இருக்கிறதுனால எதுக்காக இந்த உத்தர பாகத்தையும் முதல்ல வேதம் கொடுத்துருக்கலாம்ல? மோட்சத்துக்கு ஒரு புக் எழுதிட்டு முடிச்சிருந்தாக்கா வேதம் யார் வேணுமோ போய்க்கலாம்ல. ஆனால் வேதம் தந்திரம் பண்ணிடுது. இந்த உத்தர பாகத்தை மட்டும் கொடுத்தோம்னா யாரும் அந்த வேதத்தை படிக்கவே மாட்டாங்க. எல்லா மனிதனும் கர்மத்திலும் இன்பத்திலும் பொருளிலும் தான் ஆசைப்படுறான். எல்லா உயிரினங்களுக்கும் சுகம் தேவை. அந்த சுகம் எங்கேருந்து வருதுன்னா பாதுகாப்பிலிருந்து வருது. பாதுகாப்பாக இருந்தால் ஒரு சுகம் இருக்குது. மழைக்கு பாதுகாப்பான ஒரு ரெயின் கோட் இருந்ததுன்னா ஒரு சுகம்தான். இப்போ பாதுகாப்பு ஒரு சுகம் தருது. சுகமும் நமக்கு தேவைப்படுது. அது பொருள்லேருந்து கிடைக்கல, அன்புன்ற உறவுலேருந்து கிடைக்குது. அது ஒரு சுகம். அதுக்கு பொருள் வேணுமா? குழந்தைய கட்டி அணைச்சி அது ஒரு முத்தம் கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன செலவு இருக்குது? அப்போது சுகம் பொருளிலும் கிடைக்குது, உறவிலிருந்தும் கிடைக்குது. அப்போ உறவு ரீதியான ஒரு இன்பமும் பாதுகாப்பு ரீதியான இன்பமும் மனிதர்கள் தேடுகிறார்கள். அவனுக்கு பொருளையும் கொடுத்து உறவுக்கு வேண்டியதை காமத்து பால் சொல்லி ஆண் பெண் உறவு, கணவன் மனை உறவு தான் அழகாக எழுதியிருக்கிறாரு. காமத்து பால் முழுக்க அது தான் எழுதியிருக்கிறார். பார்த்தா இது வந்து வேதாந்தத்துக்கு மோட்சத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆழ்ந்து படித்தோம்னா தான் அவர் அங்கங்கே மறைத்து உள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிறான்னு தெரியும். அந்த நக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தங்க துண்டுகளை மட்டும் இப்போ பொறுக்கி வச்சுருக்கிறோம். 1330 பாடல்களில் ஒரு சில பாடல்களை மட்டும், நமக்கு மோட்சத்தை அருளக்கூடிய பாடல்களை மட்டும் தேடி எடுத்துக்கிறோம். யார் இதுவரையும் மோட்சம் ரீதியாக திருக்குறளை அணுகியது இல்லை. பரிமேலர்கள் போன்றவர்கள் அவருடைய உரையில் தான் இந்த மோட்ச சாதனங்கள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் உண்மையிலேயே வேதாந்தியாக திருக்குறளை பார்த்திருக்கிறார். இன்னும் வேறு சில பாஷ்யக்காரர்கள், விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்லியிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இன்றைக்கி
கடவுள் வாழ்த்து என்கின்ற அதிகாரத்தை நாம் பார்ப்போம். அதிகாரம்னு பேர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு அதிகாரம். அதுவே தமிழ் இல்லை. அதிகாரங்கிறது தமிழ் கிடையாது. ஆனால் அது மரபு வழியாக நம்ம அப்படி தான் கொடுத்துருக்குறோம். இயல் அப்படின்னு சொல்லலாம், அதிகாரம்னு சொல்லலாம். கடவுள் வாழ்த்தில் முதல் பாடல், 10 பாடல் இருக்குது. 10ஐயும் நம்ம ஒரு முறை படிச்சுடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றார் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோள் பொறியில் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இங்கே இறைவனுக்கு கடவுள் வாழ்த்து பல பேர்களை அவற்று கூப்பிடுறார். முதல் பாடலில் பகவன் என்ற பெயரை சொல்கிறார். 2வதுல வாலறிவன் அப்படின்னு இறைவனுக்கு பேர் வச்சிருக்கிறார். 3வது பாடலில் மலர்மீசை ஏகினான் அப்படின்னு சொல்கிறார். 4வது பாட்டில் வேண்டுதல் வேண்டாமையுலான் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறார். 5வது பாட்டில் இறைவனே சொல்கிறாரு. 6வது பாட்டில் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் அங்கே கடவுள் பேரே இல்லை. 7வது பாட்டில் தனக்கு உமை இல்லாதான் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். 6வதுல அறவாழி அந்தணன். 9வது பாடலில் என் குணத்தான் அப்படின்னு சொல்கிறார். 10வது பாடலில் இறைவன் அப்படின்னு பேர் சொல்கிறார். திருவள்ளுவர் 10 பாடல்களாக எழுதியிருக்கிறார். 10 குறள்கள் ஒரு அதிகாரத்துக்கு. அந்த குறள் அமைப்புகளை பார்த்தோம்னா பொதுவாக தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் என்ற லாஜிக்கல் படி இருக்கும். சங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார். சூத்திரங்கள் எல்லாமே குறுகளாக சிறிதாக இருக்கும். சூத்திரம்னாலே அப்படி தான் இருக்கும். ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா எப்படி பெருசாக இருக்கும், சிறுசாக தான் இருக்கும். அதை விரித்து சொல்லணும், அதுக்கு பேர் பாஷ்யம். ஏன் ஒரு சுருக்க சொல்கிறார் அப்படின்னா, அந்த காலத்தில் ஓலையில் தான் எழுதணும். பெரிய பெரிய விரிவாரிகளாம் எழுத முடியாது. இப்போ ஓலையில் எழுதுறதுக்கு சுருக்கமாக இருந்தால் தான் முடியும். ஓலையை இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. நமக்கு A4 சைஸ் பேப்பர்லாம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய பிரிண்டிங்லாம் நியூஸ் பேப்பர்லாம் அடிக்க முடியுது. அப்போல்லாம் ஓலைகளில் தான் அடக்கணும். குறளோ வெண்பாவம் தான் சரி. சூத்திரம் தான் பெஸ்ட்டு இருக்கிறதுலையே. அதனால் சூத்திரத்துக்கு அல்பாட்சரம் அப்படின்னு பேர். அல்ப அட்சரம், எழுத்துக்கள் கம்மியாக இருக்கணும். எப்படி ஒரு ஹெட்லைன் எழுதுகிறவங்க, இங்கே கூட நியூஸ் பேப்பர் மேன் இருக்கிறார், அவர் ஹெட்லைனீஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஒன்று உண்டு. தலைப்பு எழுதுனா அதில் கமா, புல் ஸ்டாப்பு இதெல்லாம் கிடையாது. எனவே, ஆகவே என்றதெல்லாம் அந்த சொல்லாது. அடைமொழியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ அந்த 3 காலம், ஒரு காலம் தான் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நியூஸில் காலமே பிரிச்சு 2 காலத்துக்குள்ளே அடக்கிற மாதிரி டைட்டில் கொடுங்க அப்படின்பார். நீ கொடுக்குற டைட்டில் 8 காலத்துக்கு போகிற மாதிரி, அது தலைப்பு செய்தியாக இருக்கேன். அப்புறம் அது தலைப்புகள்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னா, தலைப்பு எழுதுறதுக்குன்னு ஒரு தனி கிளாஸஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தலைப்புகளை பற்றிய எக்ஸசைஸ். ஆயிரக்கணக்கான தலைப்புகளை
நியூஸ் பேப்பரில் கேட்டு அதை எடிட் பண்ணி இன்னும் கொடுக்க முடியுமான்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அவங்கள பார்ப்பா, இந்த தலைப்பை இன்னும் கட் ஷார்ட் பண்ணி இன்னும் 2 லைனில் முடிக்கலாம் சார், 2 வார்த்தை 3, அது பேர் அல்பாக்ஷரம். ஹெட்லைனீஸ் அப்படின்னு ஹெட்லைனுக்குன்னே ஒரு இலக்கணம் இருக்குது. அதை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது அல்பாக்ஷரம். சரி, சுருக்கமாக சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குதே, நம்ம தலைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. யூடியூப்பில் ஏதாவது தலைப்பை பார்த்து நீ உள்ளே போயிட்டீங்கன்னா நான் சென்ஸாக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும். அது சொல்கிறது வரைக்கும் விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, அசந்திக்தமாக இருக்கணும், சந்தேகம் வராதபடி, குழப்பம் வராதபடி இருக்கணும் அந்த சூத்திரம். அப்புறம் அதனுடைய உள்ள அர்த்தங்களெல்லாம் விரித்து சொன்னால் பல பக்கத்துக்கு போகணுமா. அதனால் விஸ்வத்தோ முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விஸ்வமாக இருக்கணுமா, பெருசாக விரியணுமா. அப்புறம் ரசவத், ஒரு விஷயத்தை சாரத்தை பிழிஞ்சாமல் இருக்கணும். இந்த 4 லட்சணமும் இருந்ததுன்னா அது பேர் சூத்திரம். திருக்குறள் அப்படிப்பட்டதாக இருக்கனால இது ஒரு பெரிய சூத்திரம் தான். பிரம்மசூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், நியாய சூத்திரம், சாங்கிய சூத்திரம் அப்படின்னு அந்த காலத்து சூத்திரங்களாக தான் எழுதி வச்சாங்க. புத்தர் கூட நிறைய சூத்திரமாக தான் எழுதி வச்சார். அதனால தான் யாருக்கும் புரிய மாட்டேது. ஒரு புண்டரிக சூத்திரம் அப்படின்னு ஒன்று எழுதினார். அந்த சூத்திரத்தை பொருள் புரிந்தவர்கள் வந்து சௌத்ராந்திகர்கள்னு பேர். சூத்திரத்தின் அந்தத்தை கண்டுபிடிச்சவங்க, அதனுடைய முடிவை கண்டுபிடிச்சுன்னா சௌத்ராந்திகர்னு ஒரு கூட்டமே இப்போவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி சமய ரீதியான புத்த மதம் தான் இருக்குது, தத்துவ ரீதியான புத்த மதம் எங்கேயுமே இல்லை. இங்கே வேதாந்த கிளாஸில் நீங்கள் படித்தா உண்டு. இங்கே மட்டும்தான் புத்த மதத்தினுடைய தத்துவத்தை நாங்கள் கிளியராக சொல்லி தருவோம். உலகத்தில் சமய ரீதியான புத்த மதம் 3 இருக்குது. கொரியாவில் இருக்கிறாங்க, மியான்மாரில் இருக்கிறாங்க, திபெத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 இடத்துல தான் அதிகமாக இருக்குது. சைனா, ஜப்பானில் அவங்களெல்லாம் மிடில் ஈஸ்ட் இல்லை என்ன சொல்லுவாங்க, அதை ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரியில், சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி, சிலோனில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அது வந்து சமய ரீதியான ஒரு மத ரீதியான புத்த மதம், தத்துவ ரீதியானது இல்லை, ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு இல்லை. இந்த குறள் சூத்திரம் என்பதுக்கு குறள் என்று சரியான பேர் சொல்லலாம். வடமொழியில் சூத்திரம், இங்கே குறள். இதெல்லாம் திருக்குறளுக்கு நீங்கள் இதுவரை கேட்காத விளக்கங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். முதல் பாடல் எடுத்த உடனே இறைவனுக்கு ஒரு டெஃபினிஷன் தரார். கடவுளுக்கு என்ன வரைமுறை, கடவுளை காண வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதானே நீ கண்டுபிடிப்ப. குடையை காணலை சார் அப்படின்னு சொல்கிறான். குடை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார், எந்த தானே அப்படின்னு. அப்போ அவன் கண்டுபிடிச்சிடுவான். குடை எப்படி இருக்கும்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கிறேன்னா எப்படி இருக்கும்? முதல்ல லட்சணம் தெரியணும். இப்போ கடவுள் எப்படி இருப்பார் முதல்ல தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எப்படி இருப்பார் சொல்லுங்கள் சார், உங்கள் தொலைஞ்சு போன பையன் பச்சை கலர் சட்டை போட்டிருந்தான் சார், ட்ரௌசர் வந்து நீல கலரில் இருந்தது, அவன் சிவப்பாக இருப்பான், சுருள் முடியும்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருப்பான்னே தெரியலன்னா நீ எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போ இறைவனை தேடிட்டு இருக்கிறீங்களே, அவர் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ராமர் மாதிரி இருப்பார்னா எங்கேயுமே ராமர் கிடையாது. கிருஷ்ணர் மாதிரி இருப்பான்னு அப்படி யாரும் மனுஷனும் இங்கே பூமியிலே எங்கேயுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பிள்ளையார் மாதிரி இருப்பாருன்னா எங்கேயாவது பிள்ளையாருங்கிற பார்த்துருக்குறாங்களா யாராவது? சிலையை தவிர முருகரை பார்த்துருக்குறாங்களா? அப்போ அதெல்லாம் அவருடைய லட்சணம் இல்லை. அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. லட்சணம் தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சிடுவான். இப்போது வேதம் தான் அவருடைய லட்சணத்தை சொல்லுது. வேதத்தை தவிர கடவுளுக்கு லட்சணம் சொல்கிறது யாருக்கு முடியும்? ஏன்னா வேதத்தை எழுதினவர் கடவுள். தன்னை பற்றி அவரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? இப்போ வேதம் இறைவனுக்கு என்ன லட்சணம் சொல்லுதுன்னு 2 லட்சணம் சொல்லுது. ஒன்று சாமானியமாக எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லட்சணம், அது பேர் தடஸ்த லட்சணம். அந்த தடஸ்த லட்சணத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு சொரூப லட்சணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவருடைய வீடை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் தடஸ்த லட்சணம், அந்த பக்கத்தில் தென்னை மரம் இருக்குதா, மாமரம் இருக்குதா, காம்பவுண்ட் வால் என்ன கலர் பூசியிருக்கிறாங்க அப்படின்றது தடஸ்த லட்சணம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம்னா அது சொரூப லட்சணம். நம்ம சந்தர்ப்பவசமாக சுற்றுச்சூழலை வைத்து ஒன்று சொல்கிறோம். அப்படி இறைவனையும் சுற்றுச்சூழல் வைத்து நாம் அவரை கண்டுபிடிக்கலாம். இப்போ குயவனை கண்டுபிடிக்கணும்னா பானையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பானை இருப்பதுனால குயவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த குயவனை கண்டுபிடிக்கணும்னா குயவனுக்கு லட்சணம் சொல்லணும்ல. குயவன் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் தடஸ்த லட்சணம். இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு தடஸ்த லட்சணம். சொரூப லட்சணத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? சொரூப லட்சணமும் சொல்கிறார்.
தடஸ்த லட்சணமாக சொல்கிறார். அப்படி ஒன்றும் இல்லையே சார் அந்த பாட்டில். ஆழ்ந்து பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தடஸ்த லட்சணங்கிற உதாரணம் தானே. ஒன்று அறிந்ததை கொண்டு அறியாததை அறி. அப்போது உலகு என்கின்ற ஒரு தடஸ்த லட்சணத்தை வைத்து அதை ஆக்கியவனை காட்டி கொடுக்கிறார். அவர் அக்ஷரம்னு சொல்கிறார். அகரம் அப்படின்றால் அக்ஷரம். அக்ஷரம் என்றால் என்ன? வழக்கமாக அக்ஷரம்னா எழுத்தும்பாங்க. நாக்கில் எழுதுவாங்க. அக்ஷர அபியாசம். இது நெல்லில் வந்து தரையில் குழந்தைய பிடிச்சி அக்ஷர எழுத்து பயிற்சி. அபியாசம்னா பயிற்சி. அக்ஷரம்னா எழுத்து. அது ஒரு அர்த்தம். அக்ஷரத்தின் உண்மையான அர்த்தம் எடுத்தால் அழியாததுன்னு அர்த்தம். க்ஷரம்னா அழிஞ்சு போகிறது, தேஞ்சு போகிறது, உடஞ்சி போயிடுறது, தீந்து போகிறது. எத்தனை விதமாக வேணும் சொல்லலாம். காசு தீந்து போயிடும், கண்ணாடி பொருள் உடஞ்சி போயிடும், கற்பூரம் காணா போயிடும். எல்லாமே தீர்ந்து போகுவது, அழிந்து போவது, உடைந்து போவது, ஏதோ தான் நாசமுடையது. அக்ஷரம்னா நாசமடையாதது, அவிநாசம். மீதி எல்லாம் நாசம். அவிநாசமாக ஒன்று தான் இருக்க முடியும். அதுக்கு பேர் அக்ஷரம் பேர். தமிழ் அதுக்கு அகரம்ங்கிறார். அகரம் ஆவன்னா அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சொல்கிறாரு? உலகுக்கு முதலாக ஒன்று இருக்குது இல்லையா? எழுத்துக்கெல்லாம் தலைமையாக அகரம் இருக்குது. அது பிறகு உலகத்துக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னு கடவுளை நம்ம காட்டி கொடுக்குறாரு. இப்போ கடவுள் லட்சணம் என்ன அப்படின்னா, உலகத்தான் நமக்கு காட்டி கொடுக்குது. உலகத்தை பார்த்தல்ல, அதுக்குண்டான ஒருத்தன் செய்தவன் ஒருத்தன் இருக்கிறான். எப்படி? இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் உண்டாக்குறது ஒன்று இருக்குது இல்லை? எத்தனை எழுத்து இருக்குது சார்? எத்தனை சவுண்டு உண்டால முடியுமோ அத்தனை எழுத்து இருக்குது. வாயால், மனித வாயால் எத்தனை சவுண்டு உண்டாக்க முடியும்? ஆ, ஊ, கே, கா, கூ, கை, எவ்வளோ ஒன்றா உண்டாக்கலாம். ஞாங்கி அத்தனையுமே வாயை திறந்தால் தானே வரும். வாயை திறந்துக்கிட்டே நீ என்ன பேச முடியும்? அப்போ வாயை திறந்தால் முதல் சவுண்டு என்ன கொடுப்பேன்? ஆ. அகரம் முதல். மீதி எல்லா எழுத்துக்களும் அக்ஷரத்துக்கும் அகரம் தானே முதல். வாயை திறந்தாதான் மற்றெல்லாம் உண்டாகும். அப்போ உலகத்தெல்லாம் உண்டாக்குறதுக்கு ஒன்று இருக்கணும் இல்லை? இப்போ எழுத்துக்களுக்கெல்லாம் உண்டாக்குறது அகரம் இருப்பது போல இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்குறதுக்கு உலகம் இல்லாத போது ஒருத்தர் இருந்திருப்பார். உலகமெல்லாம் படைப்பதற்கு முன்னாடி அவர் இருந்திருப்பார் அப்படின்னு இந்த உலகங்கிற தடஸ்த லட்சணத்தை வச்சு இப்படி தானே வேதம் சொல்லுது. எதோவானி மானி பூதானி ஜாயந்தி. எதிலிருந்து இதை எல்லா பூதங்களும் பிறந்ததோ, எதிலெல்லாம் அவள் இருக்கிறதோ, எதில் அவர் புகுந்து அவற்றை நீக்குகிறாரோ, பிரவிசந்தி, பிறகு அவர்கிட்ட இப்போ மறையுது யாந்தி. அப்படிப்பட்டவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த எழுத்தை தான் உதாரணம் பண்ணுறார் திருவள்ளுவர். உலகத்துக்கு எழுத்துக்களை, கூட்டங்களை அவர் சொல்கிறார். இந்த எழுத்து கூட்டத்துக்கு என்னன்னு பேருன்னா நாம ரூபம்னு பேர். இப்போ இதை பற்றி தான் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்குறளை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த நாமரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நாமரூபத்தை தெரிஞ்சால் தான் அகரம்ங்கிறது என்ன, அக்ஷரம்ங்கிறது புரியும். நாமரூபத்தை இப்போ புரிஞ்சுக்கலாமா? நாமம்னா பெயர், சொல், ஒரு சொல். ரூபம்னா அது நாம் எடுத்துக்கிற அர்த்தம். ஒரு ரூபம். வாழைப்பழம் ஒரு நாமம் சொல்லிட்டேன்னா, நாமம்னா ஒரு சொல். சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சு? வாழைப்பழம் வந்துருச்சு இல்லை? அப்போ அர்த்தம் வருது இல்லை? அப்போ நாமம் ஒன்று சப்தம் வந்ததுன்னா உள்ள ஒரு அர்த்தம் உண்டாகுது. சப்தத்தை நான் உண்டாக்குறேன், நீங்கள் அர்த்தத்தை நீங்கள் உண்டாக்கிக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒரு சொல் இருக்குது. அர்த்தமில்லாத சொல் இருக்குமா? எல்லா சொற்களும் அர்த்தமுடையதே தானே நம்முடைய தொல்காப்பியனுடைய சூத்திரம் சொல்லுது. அனைத்து சொற்களும் பொருளுடையவை அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார் தொல்காப்பியர். சொல்லும் பொருளும் இணை பிரியாது இருக்குமா? நம்முடைய காளிதாசர் தன் கவிதையில் ஆரம்பிக்கும்போது இந்த சொல்லும் பொருளும் போல இந்த பார்வதி பரமேஸ்வரன் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறார்.
சொல்லின்றி பொருள் இல்லை, பொருளின்றி சொல் இல்லை. ஒரு பொருள் இருந்தால் அதற்கு சொல் இருக்கும் அப்படின்னு பேர். இந்த சொல்லும் பொருளும் தான் வேர்ட் அண்ட் மீனிங், அதை நாமரூபம் அப்படின்னு தமிழ் இந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். தமிழில் சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருளும்னா என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். நாம் பொருளை ஒரு பொருள்னு சொல்கிறோம் இல்லையா? எதெல்லாம் பொருள்னு சொல்கிறோங்க? மனசில் புரிஞ்சுக்கிறதுக்கும் பொருள் தான். உனக்கு பொருள் புரியலையா, இந்த செயலுடைய பொருள் புரியலையான்னு சொல்கிறோம். அந்த பொருளை கொண்டு வான்னு ஒன்று சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? பொருள்னால் நமக்கு என்ன தெரியுது? புலன்களால் அறியக்கூடியது. கண்ணால் பார்த்தா அந்த பொருள் இருக்குது. பொருள் இருக்குதுங்களா? இருக்குது. எப்படி? கண்ணால் பார்த்து. காற்று ஒரு பொருள் தானே? கண்ணால் பார்த்தியா? இல்லை, அது உடம்புல பட்டுது, தெரிஞ்சுக்கிட்டேன். சிலதெல்லாம் தொட்டு உணர்கிறோம், சில கண்ணால் அறிகிறோம். இப்படி 5 புலன்களாலும் அறியக்கூடாத பொருளுங்கிறோம். அப்போ பொருள் என்றால் 5 புலன்களுக்கும் தட்டுப்படணும். ஆகாயம் பொருளா? பொருள்னா கொண்டு வந்து கொடுத்துடலாம். எத்தனை கிலோ சார் இந்த பொருள்? எவ்வளோ நீளம் சார் இந்த துணி? இந்த ஒரு பொருள். எவ்வளவு தூரம் சார் அந்த ஊர்? அந்த ஊருன்ற ஒரு பொருள். எவ்வளவு லிட்டர் சார் இந்த பால் அப்படின்னு சொல்கிறோம். பொருள்னா எப்பொழுதுமே அளக்கலாம். இப்போ பொருள்னால் உங்களால் புலன்களாலும் பார்க்கலாம், அளந்தும் சொல்லலாம். இதுதான் பொருளுங்கிறோம். உண்மையான பொருள் அது சத்து அப்படின்னு சொல்லணும். உண்மையான பொருளை நம்ம சத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு பொருளை காட்டுறேன், அது சத்தா அது அசத்தான்னு சொல்லுங்கள். ஒரு பொருளை காட்ட போகிறேன், அது சத்தா அசத்தா. பொருள்னு என்ன அர்த்தம்? அதை நீங்கள் தொடலாம், அதை அளக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பொருளை காட்டுறேன். காட்டுமா அந்த பொருளை? இங்கேருந்து எனக்கு நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, வீடியோவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு தவளையை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் காட்டுங்கம்மா, உங்களால் பார்க்க முடியுதான்னு. தவளை மேலே உட்காந்துருக்குதுங்களா? பச்சை கலரில் தெரியுதுங்களா? அந்த தவளை எடுக்க முடியுமா? ஆமாம், அது மேலே இருக்க தெரிகிற தவளையை நம்ம இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். அதுக்கு தவளைன்னு ஒரு உருவம் இருக்குது, தவளைன்னு பேர் இருக்குது, ஃப்ராக் அப்படிங்கிறோம். அது உள்ள பொருள் தானே? உங்களுக்கு தட்டுப்பட்டுருதா? கண்ணுக்கு மட்டும் தட்டுப்பட்டுருது, தொட்டு பார்த்தா அது இல்லை. அப்போது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை நம்ம கையாள முடியணும். கையாள முடிஞ்சாதான் அது பொருளுங்கன்னு சொல்ல முடியும். அது பேர் கிராஹியம்ங்கிறாங்க, கையாளுதல், கிரகணம். இப்போ நம்ம காட்டிய இந்த ஹோலோகிராம், இது பேர் ஹோலோகிராம். இருப்பது போல காட்டுது. அந்த தவளை அங்கே இல்லை, ஆனால் இருந்தாருன்னா அவர் எடுத்துருவார் அதை. அப்படி ஒரு தவளை அதில் இல்லை. எனக்கும் அது நல்லா தெரியுது இப்படி பார்க்கும்பொழுது, அதனால் எடுக்க முடியல. ஆனால் உள்ள ஒரு தவளை இருக்குது. இது பொருள். இங்கே தெரிய தவிர தவளை பொருளா? இப்போ பொருள் இல்லையா? இப்போ பொருள் என்று சொன்னால் அதை நாம் கையாள முடியணும். இப்போ அது ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு பொருள் சொன்னால் அதை கையாளணும். கையாளுதல் எப்படி கையாளுவீங்க? எடையில் கலக்கலாம், நீளத்தில் பார்க்கலாம், சுவைத்து அறியலாம், எப்படி வேணால் செய்யலாம், எப்படி வேணால் நீங்கள் கையாளலாம். ஒரு பொருளை நீங்கள் கையாள முடியணும். நான் ஒரு பொருளை காட்டுறேன், இதை கையாள முடியுதா? இது பேர் என்னங்க? மலர். இது இதழெல்லாம் பிரிச்சுட்டேன்னு வைங்க, மலர் இருக்குமா? மலரை கையாள முடியுமா? கையாள முடியும்னு சொன்னீங்க. சேர்ந்திருந்தால் கையாள முடியும் மலரை. இது பிரிச்சிட்டோம்னா மலர் இல்லையே. அப்போ மலருங்கிறது உண்மையான கையாளுகிற பொருளா? நீங்கள் இதழை தான் கையாளுறீங்க. இதழ் கூட்டத்தை, சமுதாயத்தை கூடுறீங்க.
அப்போ மலருங்கின்றது ஒரு சொல்லும் ஒரு பொருளும், நாம ரூபம். மலருங்கிறது ஒரு பெயர், ஒரு வடிவம். அந்த வடிவம் எப்பவுமே இருக்கிறதா? இல்லையே. இந்த இதழ்கள்லாம் சேர்ந்த வரைக்கும் தானே இருக்குது. சரி, நாளைக்கு இது உதிர்ந்த பிறகு, இப்பொழுதே கூட உதிர்ந்துடும். உதிர்ந்த பிறகு மலர் இருக்குமா? இல்லை. ஆனால் அந்த இந்த பொருளெல்லாம் இருக்குதே, இதழ்கள்லாம் இருக்குதே. அப்போ மலர் தானே இல்லை, இதழ்கள் இருக்குது இல்லை. இப்போ மலருங்கிற பொருள் இருக்குதா? உண்மையிலே மலருங்கிற பொருளை நீங்கள் தனியாக எடுத்து கொடுக்க பார்க்கலாம். இதழ்கள் இல்லாமல், இதழ்களெல்லாம் இல்லாமல், காம்பு இல்லாமல் ஒரு மலரை காட்டுங்க. அப்போ நீங்கள் காட்டுறதெல்லாம் இதழும் காம்பும் இலையும் தானே. அப்புறம் நீங்கள் மலர் மலருங்கிறீங்களே. மலர்னு உண்மையிலேயே ஒரு பொருள் இல்லை, வெறும் நாமரூபம். அந்த இதழ்களும் காம்பும், இப்போ ஒரு செடியை எடுத்துக்கோமே, அதுக்கு வேர் இருக்குது, சிம்பு வேர் இருக்குது, சல்லி வேர் இருக்குது, தண்டு இருக்குது, அதில் மெயின் முக்கிய கிளைகள் இருக்குது, அப்புறம் சிறு கிளைகள் இருக்குது, அப்புறம் மலர். இதெல்லாம் பார்த்து தானே மரம்னு சொல்கிறோம், ஒரு செடின்னு சொல்கிறோம். ஒரு செடின்னு ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் இத்தனை சேர்ந்தா தானே அந்த பொருள் இருக்குது. பிரித்த பிறகு அந்த செடின்றது இல்லையே. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? மீதானே இருக்குதே சார், நீங்கள் அது செடின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் செடின்னு சொல்கிறத நீங்கள் தனியாக எடுத்து வைங்க. அதில் இலை இருக்கக்கூடாது, தண்டு இருக்கக்கூடாது. சார் எல்லாம் சேர்ந்தா சார் நான் செடிங்கிறேன். அப்போ எல்லாம் சேர்ந்தா தான் செடி இருக்குமே தவிர எல்லாம் பிரிஞ்சால் செடி இருக்காது. அப்போ செடிங்கிறது வெறும் நாம ரூபம், சேர்ந்தால் உண்டாகின்ற ஒரு ரூபம். அதற்கு நாம் வச்சிருக்கிற அதை புரிந்து கொள்வது பேர் ரூபம்னு பேர். அப்போ நாம ரூபங்கிறது பொருளா, பொருள் இல்லையா? அது சத்தா அசத்தா? இப்போ இந்த மலர் சத்தா அசத்தா? சேர்ந்தால் சத்து, பிரிந்தால் அசத்து. சரி, இந்த இதழ்கள்லாம் சத்தா அசத்தா? இது சத்தா அசத்தா? பூவுக்கு அசத்துன்னுட்டீங்க. அசத்துனா இல்லைன்னு சொன்ன அர்த்தம். அசத்துனா தன் இருப்பற்றது. இந்த தவளை மாதிரி அதுக்கு ஒரு இருப்பு இல்லை, ஏதோ நம்ம உணர முடிகிறது, தொட முடிகிறது. அப்போ இந்த தவளைங்கிற மேலே பார்த்தது நாம ரூபந்தான், அப்படி ஒரு பொருள் இல்லை. பூங்கிறது ஒரு நாம ரூபம், ஆனால் அதனுடைய சமுதாயங்கிறது இதழ்கள். சரி, இதழ்களுங்கிறது உண்மையான பொருளா, சத்தான்னு கேட்டோம்னா, இதுவும் கூட மேலே கீழே உள்ள அப்படின்லாம் நிறைய பொருள் சேர்ந்தா தானே இதழ். இந்த இதழுக்கும் நிறைய நாமரூபங்கள் இருக்குது இல்லை. நரம்புகள் இருக்குது, நிறம் என்று ஒன்று இருக்குது, மிருதுத்தன்மை இருக்குது. இத்தனையும் பொருள் சேர்ந்தா தானே இது உண்டாக முடியும். அப்போ இதுவும் கூட ஒரு சமுதாயம் தானே. என்ன சமுதாயம்? நாமரூப சமுதாயம். மலருங்கிறது நாமரூப சமுதாயம், இதழுங்கிறது நாமரூப சமுதாயம். அந்த நாமரூப சமுதாயம் ஏதோ ஒரு பொருளா? இல்லை. இப்படி பிரிச்சுக்கிட்டே போனோம்னா எல்லாம் நாமரூப சமுதாயம் தான் இருக்குது. நாமரூபத்துக்கு ஏதாவது இடம் இருக்குதா? இல்லையே. பொருள் பொருள்னு சொல்கிறீங்களே, எதை நீங்கள் பொருள்னு சொல்கிறீங்க? பொருள் இல்லாததை பொருள் என்று மயங்குகிறார்னு திருவள்ளுவர் சொல்ல போகிறார். இன்னும் நிறைய பாடலாம் இருக்குது. பொருளாதவற்றை பொருள் என்று மயங்குவது. இப்போ மலர் மலருங்கிறது சொல்லும்போது பார்க்கும் பொழுதே மலர் இல்லை, இதழ் இல்லை, எல்லாம் இல்லை இல்லைன்னு போயிடுது. இல்லை இல்லைன்னு தனதெல்லாம் எதுன்னு பார்த்தா நாமரூபங்கள். மலர் என்பது சொல்லும் பொருளும் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நாமரூபங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு மலரை எடுத்து காமிச்சேன். நீங்கள் எந்த ஒரு பொருளாக எடுத்துங்க. இது மண்டபம்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது மண்டபம்? காட்டுங்க. நீங்கள் காட்டுனீங்க, தூணை காட்டுறீங்க, கூரையை காட்டுறீங்க, எதையோ காட்டுறீங்க. அது மண்டபம், அதுக்கு பேர் இல்லையே. இதோ இது மண்டபம், அது மண்டபம்னு எதை காட்டுங்க. நீங்கள் காட்டுறதெல்லாம் பார்த்தா ஒரு தூணோ, ஒரு கூரையோ, ஒரு தரையோ, அதை தான் காட்டுறீங்க. மண்டபத்தை காட்டுங்கிறாங்க. மண்டபம்னு ஒன்று இல்லை. இப்போ தூணை காமிச்சிட்டு இது மண்டபம்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ மண்டபம்னு ஒரு பொருள் இல்லை. இப்போ தூண் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, தூணு கூட பார்த்தோம்னா அது செங்கல் இருக்குது, காரை இருக்குது, கருங்கல் இருக்குது, கம்பி இருக்குது. இப்போ நீங்கள் தூணுன்னு காட்டுறதெல்லாம் 4 வேறு பொருள் தான், வேறு நாமரூபங்கள். அந்த நாமரூபங்கள் சேர்ந்து தூணுன்னு ஒரு நாமரூபத்தை உண்டாகுது.
சரி, கல்லுங்கிறது நாம ரூபத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து சிலிக்கா, தூள் அப்படின்னு வேறு வேறு நாம ரூபங்கள் இருக்குது. இப்படி போனோம்னா எதை எடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நாம ரூபங்கள். நாம ரூபங்கள் எல்லாம் அசத்து, அது பொருள் இல்லை. இந்த பொம்மை தவளை மாதிரி இந்த தவளை நம்ம உண்மையான தவறை வந்து பொருளுங்கிறோம். ஆனால் மேலே பார்த்த தவிர சாரமற்றது, வெறும் அது போல இருப்பது போல தெரிகிறது. அதுபோல் இந்த பிரபஞ்சமே நாமரூப கூட்டம்தான். எதையாவது ஒன்று காட்டுங்க நாமரூபம் இல்லாததை. நாமரூபம் இல்லாததை உங்களால் காட்ட முடியுமா? காட்டுறதுக்கே ரூபம் வேணும் இல்லை? ரூபம் இருந்தால் தான் இது அதுன்னு காட்ட முடியுது. இந்த பிரபஞ்சம் எல்லாமே நாமரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் இல்லைன்னு அர்த்தம், அசத்துன்னு அர்த்தம். ஏன் அசடாட இருக்கிறேங்கிறாங்களே? அசத்து தான் அசடு, அசத்து. இந்த பிரபஞ்சம் உங்கள் உடம்பு எது? உடம்பு உங்களுது தலையா, கையா, காலா, விரலா, நகமா? இது எல்லாம் சேர்ந்தா உடம்பு. உடம்புன்னு ஒரு பொருளை காட்டுங்க. உடம்புன்னு காட்டினா எதையோ காட்டுறீங்களே. இப்போ இந்த உடம்புங்கிறதே அங்கங்களுடைய நாமரூபங்களுடைய சேர்க்கை, சமுதாயம். சரி, கையுங்கிறது நாமரூபத்தை எடுத்துக்கிட்டோம்னா விரல், இதுலேயே வந்து ஃபேலஞ்சஸுங்கிறாங்க, மெட்டாஃபேலஞ்சஸுங்கிறாங்க. அப்புறம் இதுக்குள்ள மணிக்கட்டு வேறு, இந்த 8 போன் இங்கே சேர்ந்துருக்குது. இதெல்லாம் சேர்ந்தா கையுங்கிறோம். இப்போ அதுங்களை பிரித்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே நிறைய நாமரூபங்கள், 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 நாமரூபங்கள். கடைசியில் போனோம்னா கடைசியில் ஒரு நாமரூபம் இருக்கும் இல்லையா? கடைசியில் நாமரூபம் இருக்கும். நாமரூபம் அசத்து. கடைசியில் போனாலும் என்ன முடிவீங்க? அசத்தில் தான் முடிவீங்க. நாமரூபங்கள் எல்லாம் அசத்துன்னா எது தான் சத்து அப்படின்னு ஒரு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, எழுத்தெல்லாம், இந்த நாமரூபங்கள்லாம் என்ன? எழுத்து தானே. எந்த நாமமாக சொல்லுங்க, எழுத்தில் தானே வருது. வாழைப்பழம்ங்கிறது வாழை, பழாயும் எழுத்துகள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் எழுத்துக்களா இல்லையா சொல்லுங்கள்? இந்த மண்டபங்கிறது எழுத்து தானே. எழுத்தில் தான் ஏன் இருக்குது? நிஜமாக எங்கே மண்டபம் இருக்குது? தூண் தான் அங்கே இருக்குது. தூணு கல் தான் இருக்குது. அதுவும் எழுத்து தான்யா. தூணு கூட எழுத்து தான். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? இதான் கொண்டு வரத சொல். அது தூணுங்கிறது எழுத்து, உள்ளே இருக்கிற கல், மண், இரும்புங்கிறது தான் பொருள் அப்படின்னு. சார் அதாவது பொருள்னு எடுத்துவீங்களா? இல்லை, அதுவும் எழுத்து தான். எல்லாம் தலையெழுத்தா போச்சு. இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் எழுத்தாயா? வானங்கிறது அதுவும் எழுத்து தாயா. பூமின்னு ஒன்று தானே வானம்னு இருக்கான். இந்த பூமி கூட்டங்கள்லாம் இருந்தால் தானே வானம்னு சொல்ல முடியும். ஆகாயம்னு சொல்கிறீங்களே, அதாவது இருக்குதா சார் அப்படின்னு எதை கொண்டா பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் நீ நான் இருந்தால் தான் ஆகாயம் இருக்கும். ஆகாயங்கிற பேர் கூட நீ நானுங்கிற நாமரூபங்களால் தான் இருக்குது. எங்கு பார்த்தாலும் எழுத்துக்கள் தான். எழுத்துக்கள், எழுத்துக்கள், எழுத்துக்கள் எல்லாமே சப்தம், சப்தம். எழுத்தெல்லாம் சப்தம் தானே. சப்தம், சப்தம். இந்த எழுத்துக்கள் எல்லாம், இந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணியிருப்பார்? எழுத்துக்களை தானே படைச்சார். கடவுள் என்ன படைச்சாருங்க? என்ன படைச்சாருன்னா பிரபஞ்சம் படைச்சாரா? எழுத்துக்களை படைச்சிருக்கிறார். அவர் படைக்கிறதுக்கு எத்தனை எழுத்துங்க பயன்படுத்தினாருங்க? எத்தனை எழுத்தோ, உங்கள் வாயில் எத்தனை எழுத்து வரும் அப்படின்னு நிறைய வருது சார். அந்த எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தா 52 அட்சரங்கள் தான். சமஸ்கிருதத்தில் அத்தனை அட்சரம் இருக்குது. அந்த ஒரு மொழியில் தான் எல்லா மனித சப்தங்களுக்கும் வேண்டிய எழுத்து இருக்குது. வெறும் 76 எழுத்து தான் வச்சுருக்கிறான் இங்கிலீஷ்காரன். எல்லா சப்தம் வந்துடுமா? சில எழுத்துக்களை சேர்த்தா தான் அந்த சப்தம் வரும். சேர்க்காமலே வருது பாருங்க எழுத்து, சப்தம், அது அக்ஷரம்னு பேர். மீதெல்லாம் எழுத்து சப்தம் வருது, ஆனால் அதில் இன்னும் 2 எழுத்து சேர்ந்தால் தான் அந்த சப்தம் வரும். ஆனால் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சேர்க்கை இல்லை. அந்தந்த சவுண்டு அப்படி எப்படி கொடுக்குது. தமிழ் அப்படி தான். தமிழும் சமஸ்கிருதம் ஒன்று தான். எல்லா சப்தத்தையும் தமிழில் கொடுத்துடலாம். கா கா அது வராது. சிலத்தில் கடம்ன்றோம், கடம்ங்கிறோம், கட்டடங்கிறோம், கந்தம்ங்கிறோம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சப்தத்தை மாற்றிக்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அதுக்கும் எழுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த பிரபஞ்சமெல்லாம் எழுத்துக்கள்னா, எழுத்துக்கள் எத்தனை?
52. சரி, 52 எழுத்தும் எந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்குது? வாய ஆன்ற திறந்ததுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த எழுத்துக்களை கொண்டு போய் ஆளை போட்டுடலாம் இல்லை? எங்கேருந்து பிறக்குதோ அங்கே தானே மறையும். அப்போ அகாரம் தான் உலகம். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதி அகாரம்னா உலகத்துக்கெல்லாமும் அதுதான். ஏன்னா உலகமே நாம ரூபங்கள் தான், உலகமெல்லாம் எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஆள் அடங்கிடுச்சு. ஆ உ மா இது சேர்ந்தா தான் ஓம். இந்த ஓமுங்கிற ஒரு அக்ஷரத்தில் இந்த பிரபஞ்சத்தையே அடக்கிடலாம். அந்த ஓங்காரமும் ஆள் அடங்கிடுது இல்லையா? ஓம் சொல்கிறது கூட வாய் திறக்கணும் இல்லை, ஓம் கூட ஆளை வந்துடுது. அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கெல்லாம் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அகாரம். அந்த அகாரம் யார்கிட்டேருந்து பிறந்ததுன்னு பார்த்தா பகவான்கிட்டேருந்து பிறந்தது. இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் இறைவன், எழுத்துக்களுக்கெல்லாம் தலைவி இந்த அகாரம் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் திருக்குறளை 2 வரியை 1 வரியில் முடிச்சிட்டேன். இந்த பிரபஞ்சம் உலகம் என்பதெல்லாம் நாமரூபங்கள். நாமரூபங்கள் எல்லாமே அக்ஷரங்கள், அழியாதது. எழுத்துன்னு எடுத்துட்டாலும் அக்ஷரம். இந்த ஆங்கிறதும் அழியாது. ஏன் அழியாதுன்னா, காவை நீங்கள் அழிச்சிடலாம். இக்கு ஆன்னு, கான்னாக்கா அது நாமரூபம் தானே. இக்கும் ஆவும் சேர்ந்தா தானே கா. அப்போ காவை நீங்கள் உடைச்சிடலாம். நீங்கள் ஆ உடைங்க பார்க்கலாம், முடியாது. அதனால் அது பேர் அக்ஷரம், அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். அது பேர் வவல்ஸ், உயிரெழுத்து. மற்ற எழுத்தெல்லாம் உடம்போட சேர்ந்தாதான் வரும். இந்த இக்குங்கிறதுக்கு என்ன இருக்குது? அது ஆவோட சேர்ந்தா தான் கான்னு ஒரு பொருள் உண்டாகும். அது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. 2 சேர்ந்தா உயிர்மெய் எழுத்துக்கள். எல்லா எழுத்துக்களுமே உயிரெழுத்துலேருந்து வருது. உயிரெழுத்துக்கள் எல்லாம் எதுலேருந்து வருது? ஆலேருந்து வருது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே அகாரத்தில் அடங்குது. இப்போ வள்ளுவர் 2 லைன் சொன்னார். அதே நம்ம ஒன்றா புரிஞ்சுக்கிறோம்னா, கடவுள் ஒருவர் தான் இருந்தார், இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய அகாரத்தில் இருந்து ஆரம்பித்தார். ஓம் என்ற பிரணவத்தில் அவர் உலகத்தை தோற்றுவித்தார். இந்த ஓம்னு சொன்னால் உலகம் வந்துருமான்னு அப்படி புரிஞ்சிக்கூடாது. அப்போ நீங்கள் ஓம் ஓம்னு சொன்னால் உலகம் உண்டாயிடும். அது தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகமெல்லாம் நாம ரூபங்கள், நாமங்கள் எல்லாம் எழுத்துக்கள், எழுத்துக்கள் எல்லாம் ஆள வந்தது. அதனால் ஆ என்ற சப்தத்தில் அவர் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவனுக்கு லட்சணம் கொடுத்தாச்சு. இறைவனுக்கு என்ன லட்சணம் கொடுத்துருக்கோம்? எங்கெல்லாம் எழுத்து இருக்குதோ அதெல்லாம் இறைவன் கிடையாது, அது உலகம், அது அசத்து இல்லையா? எழுத்துக்கள் எல்லாம் அசத்து, எழுத்துக்களின் கூட்டங்களெல்லாம் சமுதாயம் எல்லாம் அசத்து. இப்போ சத்து யாரு? எவன் எழுத்த சொன்னானோ அவன் தானே சத்து. அவன் நாமரூப கூட்டமா? அவன் சத்து. அப்போ அசத்தாகிய இந்த ஜகத்துக்கு, அசத்தாகிய இந்த உலகத்திற்கு, அசத்தாகிய இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் யார் யார் மௌனமாக இருக்கிறாரோ அங்கிருந்து தான் இது பிறந்திருக்கும். அவரே சப்தம் போட்டுட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி படைப்பார்? அவர் சப்தமற்றவர், குணமற்றவர், உலகமற்றவர், இந்திரியமற்றவர், உடலற்றவர். அவர் வெறும் மௌனம். மௌனம் சப்தத்தை பிறப்பிக்குதுன்னா அது எப்படிப்பட்ட மௌனமாக இருக்கும்? சப்தத்தை உண்டாக்கக்கூடிய சமர்த்தியமுடைய மௌனம். இந்த கல் கூட மௌனம் தான். ஆனால் சப்தத்தை உண்டு பண்ணுதா? தட்டினா உண்டாகுது. கல்லுக்கு சப்தத்தை உண்டு பண்ணுற சமர்த்தியம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஜகத்தையும் படைக்கின்ற அந்த சப்தத்தை உண்டாக்குகின்ற ஒன்று எப்படி இருக்கணும்? அறிவு சொரூபமாக, ஞான சொரூபமாக, உணர்வு சொரூபமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் சத்தாக இருக்குது. இப்போ நாமரூபத்துக்கு சத்து எதுன்னு கேட்டோம்னா அகாரங்கிறோம். அகாரத்துக்கு எது சத்துன்னு கேட்டோம்னா அது கடவுளுங்கிறோம். இப்போ கடவுள் தானே எல்லாத்துக்கும் சத்து. இப்போ நீங்கள் பார்த்த அந்த தவளைக்கு சத்து எது? இங்கே பார்த்த இந்த தவளைக்கு, எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த தவளைக்கு சத்து இது அசத்து. நான் விரலால் தொடறேன், இது என்னால் பிடிக்க முடியல, ஆனால் கண்ணுக்கு தெரியுது அசத்து. ஆனால் இதுக்கு சத்து ஒன்று இருக்குது. கையாலேயும் தொடலாம், வாயாலேயும் டேஸ்ட் பண்ணலாம். அப்போ இது சத்து.
இது அசத்து. அப்போது ஒரு அசத்து இருக்குதுன்னா சத்து இருக்கணும். இந்த ஜகத் முழுக்கும் அசத்து எழுத்துகள் என்று சொன்னால் அந்த மௌனம் தானே சத்து. அந்த சத் புருஷன்தான் சத் சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அப்படின்னு முதல் பாடலில் இறைவனுக்கு வரைமுறையே சொல்லியிருக்கிறார். சரிங்க, நீங்கள் தடஸ்த லட்சணம் சொல்லிட்டீங்க, இறைவன் எங்கேயோ இருக்கிறார், எப்படிப்பட்டவர்னு காட்டிட்டீங்க. இப்போ நான் எங்கே அறிவது அப்படின்னு அவர் கேட்குறார். சொல்கிறாரு, 3வது பாடல் போவோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழலாம். நிலம்னா இந்த பூமி மட்டும் இல்லை, நிலம்னா பூமி. சொர்க்கலோகமும் நிலம்தான். சொர்க்கலத்திலும் நீண்டு வாழ்வார் அல்லது முக்தியிலும் இருப்பார். அந்த சொல்ல நம்ம விட்டுடுவோம். மலர் மிசை ஏகினான், நீங்கள் சொன்னீங்க அகரம்னு சொன்னீங்க, அவர் சத் என்று சொன்னீங்க, மீதி எல்லாம் நாமரூபங்கள் அசத்துன்னு சொல்லிட்டீங்க. அந்த சத் புருஷனாகிய இருப்பவராகிய சத் என்றால் இருத்தல் உடையது. இந்த நாமரூபங்கள்லாம் இருத்தல் அற்றது. அந்த இருத்தல் உடைய எப்பொழுதும் இருக்கின்ற நித்தியமான நேற்று இன்று நாளை எப்பொழுதும் இருக்கின்ற அந்த சத்து நீங்கள் காட்டி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் அதை எங்கேயாவது பார்க்கணும் இல்லையா? அடையாளம் கொடுத்துட்டீங்க. இப்போ எங்கே பார்க்கறதுன்னா உங்ககிட்ட பாருங்கிற. மலர் மிசை ஏகினான், அப்படிப்பட்ட சத் எங்கே இருக்கிறது என்றால் உங்களுடைய உடம்பு நாமரூபம் எல்லாம் எழுத்துக்கள் தானே. இந்த உடம்பை டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா எழுத்தாக தான் இருக்கும். மெடிக்கல் சயின்ஸ் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களாக தான் இருக்குது. என்ன சார் உடம்பை பாருங்கன்னா எழுத்தை காட்டுறீங்க? எழுத்தப்படி உடம்பு தெரியும். மெடிக்கல் சயின்ஸாலாம் புக்கை தான் படிக்கிறாங்க. எழுத்து கூட்டம்தான் இது. சரி, மனம் அதுவும் எழுத்து கூட்டம்தான். அதில் கோபம் பயம் அப்படின்னு. புத்தி அதுவும் எழுத்து கூட்டம்தான். நீ படித்த படிப்பு அறிவு எல்லாமே எழுத்து கூட்டங்கள் தான். இப்போ இந்த உடம்பும் எழுத்து கூட்டங்கள், இந்த மனமும் எழுத்து கூட்டம், என்னுடைய கர்மங்கள்லாம் எழுத்து கூட்டம். இப்போ இதெல்லாம் எழுத்து கூட்டம் சொன்னால் அசத்து தானே. அப்போ சத்து எங்கே இருக்குது? எங்ககிட்ட சத்து இருந்தால் தானே அசத்து இருக்க முடியும். இப்போ எழுத்து கூட்டங்கள் இருப்பதற்கு ஒரு சத்து வேணும் இல்லையா? அப்போது இந்த உடம்புங்கிற எழுத்து கூட்டங்கள், மனமுங்கிற எழுத்து கூட்டம், இதுக்குள்ளே ஒரு சத்து இருக்கணும் இல்லையா? அந்த சத்து எங்கே இருக்குதுன்னா அது உன்னுடைய அறிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் நான் என்று உணர்கிறல்ல, அந்த நான் என்ற உணர்கிற எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாரும் நான் இங்கே தான் காட்டுறாங்க. எனதுன்னு எங்கே காட்டுறாங்க? இங்கே காட்டுறாங்க. என்னுடைய இது சார் அடியேன் அப்படின்னு இங்கே காட்டுறாங்க. இப்போ நானுங்கிறது இது மலருங்கிறாங்க. இதய கமலம், இந்த இடத்துல இருக்கிறது பேர் இதய கமலம். மாமிசமாக இருக்கக்கூடிய இந்த இதயத்தை சொல்லலை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரட்சி, ஒரு ரூபம், அதை கமலம்னு சொல்கிறாங்க. இதய கமலம், அதை மலர் மிசை அப்படின்னு சொல்கிறார். அங்கே தான் அவர் நான் என்ற அறிவோடு மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணை மூடிட்டிங்கன்னா நான் என்ற உணர்வு இருக்குது, கூடவே ஏதோ எண்ணங்களும் இருக்குது. எண்ணங்கள் எல்லாம் இது என்று சொல்லலாம். இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த பானையை பார்த்துட்டீங்க, கண்ணை மூடுங்க. இந்த பானையை மனக்கண்ணில் பாருங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கின்ற நான் ஒன்று இருக்கும், பானை என்ற இதுவும் இருக்கும். அந்த பானையை நம்ம இதுன்னு சொல்கிறோம், இதை இதுன்னு சொல்கிறோம். உங்களை இதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ உங்கள்கிட்ட புத்தியில் இந்த மனம்ங்கிறது இடம் இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல நானும் இருக்கிறேன், இதுக்களும் இருக்கின்றன. எத்தனை இது இருக்குது? எல்லாம் நாமரூபங்கள், எல்லாம் நாமரூபங்கள். இது இது என்று சொல்கிறது எல்லாமே நாமரூபங்கள். அப்போ உங்களுடைய இதய கமலத்தில் உலகமே இருக்குது. இதுக்களெல்லாம் இங்கே தான் வருது, ஆனால் நானும் அங்கே தான் இருக்கிறேன். நான் என்றும் இதுவென்றும் என்னில் இருக்கின்றது. அந்த நானுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் மலர்மிசை ஏகியவன். அவன் படைத்த இதுக்களெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது.
எண்ணங்களாக. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் கண்ணை மூடினா நான் என்றும் இதுவென்றும் ரெண்டு இருக்கதை பார்க்கலாம். இந்த நான் என்பதை புத்தரும் சொல்றார், அது ஆலய விஞ்ஞானம்ங்கிறார். அது பேர் அவர் கொடுக்குறார், ஆலய விஞ்ஞானம். அது ஒரே மாதிரி இருக்குமா, ஒரே மாதிரி. அந்த எண்ணம் தோன்றி மறைஞ்சிடும், தோன்றி மறைஞ்சிடும். ஆனால் எது தோன்றுச்சோ எது மறைஞ்சதோ அதுதான் மீண்டும் தோன்றுமா. இந்த ஆலய விஞ்ஞானம் எப்பொழுதும் பளீரென்று ஒளி வீசுகின்ற அறிவு சுடராக தோன்றி மறைந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நான் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறேன். ஆனால் இந்த உலகங்கள் என்னால் பார்க்கப்படுகிற இது, அது பிரவிற்த்தி விஞ்ஞானங்கிறார். அவருடைய டெக்னிக்கல் வேர்டெல்லாம் வேறு. நம்ம புத்த மதத்தை படிக்கணும்னா வேதாந்த சொல்லலாம் விட்டுட்டு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சரால் தான் அதெல்லாம் அவங்களால ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல முடியும், வேதாந்தத்தையும் புத்தரையும். அது முடியும். ஆலய விஞ்ஞானமும் பிரவிற்த்தி விஞ்ஞானமும் நாம் இந்த இடத்துல நான் இது என்று சுலபமாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டும் தான் உலகங்கிறார், இருக்குதுங்கிறார் புத்தர். இது புத்திக்குள்ளே இருக்கிறதுனால புத்தியிலே தான் நானும் இருக்கிறேன், புத்தியில் தான் உலகம் இருக்கிறது. புத்தியே உலகம், புத்தியே நான். ஒரு பொருளே ரெண்டாக இருக்குது, நான் உலகம் என்று. இது ஒரு பிராந்திங்கிறார். ஏமாற்றப்படுகிறாய், ரெண்டு இல்லைங்க. இந்த விஞ்ஞானம் அழிஞ்சு போச்சுன்னா தோன்றி மறையுதில்லை. நானும் தோன்றி மறைகிறேன், இதுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் தோன்றி மறைகின்றன. ரெண்டுமே மறைந்து தோன்றாமல் போனால் சூன்யம், நிர்வாணம் அப்படிங்கிறார். அதுதான் முக்திங்கிறார். அது ஒன்று தான் இருக்குது. அங்கே நானும் இல்லை, இதுவும் இல்லை. நானும் இதுவும் ஒன்றாய் மறைந்த பிறகு எஞ்சுவது சூன்யம். அப்படிங்கிறனால கடவுள்னு சொல்லியிருக்கணும், ஆத்மான்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தானா ஒரு பெஸ்ட் டீச்சர். தட்சிணாமூர்த்திக்கு அப்புறம் அவர் உட்கார வச்சிடலாம். அவர் என்ன வருது, சூன்யம். எண்ணங்களின் வாசனா சயமே முக்தி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, நமக்கு திருக்குறள்லேருந்து ரொம்ப விலக வேண்டாம். மலர் மிசை ஏகினான், இந்த கடவுளுடைய அடையாளம் சொன்னேன். அவர் சிருஷ்டிக்கு காரணம்னு சொன்னேன். சிருஷ்டிக்கு முன்னாடி சத்தாக அவர் தான் இருந்தார்னு சொன்னேன். அவர் எங்கேன்னு இப்போ நீ கேட்டினா, இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் உங்ககிட்ட சாட்சாத் நான் என்ற உணர்வாக இருக்கிறார். நானா சார் கடவுள்? வேதாந்தமே முடிச்சிட்டார் 2 பாட்டில். நீ தான் கடவுளுங்கிறார். மலர் மிசை ஏகினான் என்னவா இருக்கிறாரு? நான் என்றும் இதுவென்றும் அவர் இருக்கிறார். இதுவெல்லாம் அசத்து, சத்து நான். இதெல்லாம் இருக்கணும்னா நீங்கள் இருக்கணும் இல்லை? நீங்கள் தியானம் பண்ணும்பொழுது இதுன்னு பார்க்குறீங்கல்ல, அது பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கணும் இல்லை? அப்போ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் எப்போ இருப்பான். அதான் அக்ஷரம், அழியாதவன், அவன் இருக்கிறான். மீதெல்லாம் அசத்து. இந்த இதுவெல்லாம் அசத்து. இப்போ கூட கண்ணை மூடி பாருங்கள், இது எத்தனை வருதுன்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா இதுவெல்லாம் இங்கே இப்போ இல்லை. அடுத்த தியானத்தில் அது காணும். அதான் சனிகமாக மறைஞ்சு கொண்டே இருக்குது. அதனால் இறைவனை அவர் தடஸ்த லட்சணம்னு சொல்லிட்டார். சொரூப லட்சணமாக உங்ககிட்ட மலர் என்ற இதயத்திலே நான் என்று அவர் ஓயாமல் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்னு காட்டிட்டார். இது எப்படி நீ தெரிஞ்சுக்கணும்? நீ 1000 கற்றுட்டு இருக்கல, அதெல்லாம் பயன் இல்லைடா. எதை கற்றுக்கொண்டால் நீ இறைவனாக ஆவாயோ அதை கற்றுக்கிறேங்கிறார். கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றார் தொழார் எனின் அப்படின்னு சொல்றார். அது வால் அறிவன். உன்னிடத்துல நான் என்று அறிவு சுடருகுதே, அது வால் அறிவு. வால்னா வெண்மை, தூய்மைன்னு அர்த்தம். இப்போ நான் என்பது தூய்மையாக இருக்குது. ஆனால் இதுன்னு நினைக்கிறீங்களே, அது தூய்மையாக இருக்குதா? அது பாவம், புண்ணியம், கயமை, வாய்மை, சிலசம் பொய்மை, இத்தனையும் சேர்ந்தத்தானே அது உலகம். ஆனால் நான் என்பது வாலறிவன். குழந்தை பிறக்கும் பொழுது நான் என்ற உணர்வு கூட இல்லை, அந்த சுத்தமான அறிவோடு தான் பிறகுது. சுத்த அறிவாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நாமரூபங்கள்லாம் சூட்டி பேரெல்லாம் வச்சு அதை படிக்க வச்ச உடனே இதுதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் வளரவே இல்லையே, அப்படியே சுடர் விட்டு இருக்குது இல்லையா? அந்த அறிவை
அவன் தாழ் பணியணும் அப்படின்னு அர்த்தம்னா, இந்த நான் என்ற உணர்வு அகங்காரம் என்ற பெயர் எடுக்கிறது விட்டுட்டு அது ஆத்மான்னு அது புரிந்து கொள்ள வேண்டும். இது தான் கல்விங்கிறார். மற்ற கல்வினால் என்ன பயன்கிறார்? வேதாந்த கல்வியை தவிர வேற கல்வி பயனே இல்லைங்கிறார். கற்றதனால் பயனென்கொள். நீ என்னென்ன என்ஜினியர், டாக்டரு, ஆடிட்டரு, மாலிகுலார் ஃபிசிசிஸ்ட்டு என்ன வேணால் நீ சொல்லிக்க. ஆனால் நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டியா? உன் பக்கத்திலேயே கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, தெரியலையா? நான் என்ற சப்தத்தும் நான் என்ற உணர்வுக்கு பக்கத்திலேயே அவர் இருக்கிறாரே, நான் என்ற உணர்வாகவே இருக்கிறாரே. உனக்கு மிக சமீபமாக எது இருக்குது? இறைவனுடைய சந்நிதி எங்கே இருக்குதுன்னு கேட்குறியே, உன் இதயத்தில் தானே இருக்குது. சந்நிதிங்கிறாங்கல்ல, சந்நிதினா அருகாமைன்னு அர்த்தம். சந்நிதினா கோயிலுங்கிறோம். கோயிலில் போனால் நான் கடவுளுக்கு அருகாமையில் இருக்க முடியும்னா அது பேர் சந்நிதின்னு பேர். சந்நிதினா அருகாமை. சரி, உனக்கு அருகாமையில் எது இருக்குதுன்னு சொல்லு. உன் தோலா? எனக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குது சார். உனக்கு பக்கத்தில் என்ன நிறைய இருக்குது தேடி பாருன்னா, என்னுடைய உடம்பு தான் என் பக்கத்தில் இருக்குது. நானுங்கிற உணர்வு. அப்போ நானுங்கிற உணர்வுக்கு பக்கத்தில் எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா கடவுள் தான் ரொம்ப பக்கமாக இருக்கிறார். பக்கமாக இல்லை, அவர் தான் அங்கே இருக்கிறார். அறியாத வரைக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறார். அறிந்த பிறகு அவரே நான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தவிர வேற என்ன வழி இருக்குது? கற்றதனால் ஆய பயனென்கொள். வாலறிவன் நற்றால் தொழார்னா, நற்றால்னு சாமி கும்பிட்றதுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. வாலறிவனாக உன்னிடம் இருக்கிறாரே, அதை தொழு, அதை அணுகு என்று சொல்றார். நாலாவது பாடல் பாரு. சரி, உன்னுடைய மனசுக்குள்ளேயே, உன்னுடைய நான் என்ற உணர்வுக்குள்ளேயே அங்கே ஆத்மாவாக சத்தாக பகவான் இருந்து கொண்டிருந்தும் நீ ஏன் இது வரைக்கும் அறியாமல் இருக்கிற? நீ மீதியெல்லாம் கற்றுட்டு இருந்த. அந்த கல்வினால் பயனில்லைன்னு சொல்லிட்டார். வேற எப்படி தான் நான் கற்றுக்கிறதுனா, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அவர் யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க. நீ அவராக மாறினா அவர் தன்மையை நீ அடையணும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற தன்மை என்ன? நான் என்பது கடவுள்னு நான் சொல்லிட்டேன். மலர்மினையை ஏகினான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் அவராக இல்லையே, நான் இதுவாகவல்ல இருக்கிறேன் அப்படின்னு நீ கவலைப்படுற இல்லையா? அப்போ நீ அவராக மாறினா அவர் தன்மை உங்ககிட்ட வரணும். அவர் தன்மை உங்ககிட்ட சிறிதும் இல்லை. கடவுளாக இருந்தும் கடவுள் தன்மை உங்ககிட்ட இல்லையே, மனிதத்தன்மை இருக்குதே. திருவள்ளுவர் சொல்கிறார், உன்னுடைய கடவுள் தன்மை தான் உன்னதுங்கிறார். ஆனால் என்னது மனிதத்தன்மை தான் இருக்குது, கடவுள் தன்மை என்கிட்ட துளியும் இல்லைங்கிற. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாண்டா. நீ கடவுள் தன்மை அடைகிறதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது. கடவுள் எப்படிப்பட்டவருடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. வேண்டுதல் வேண்டாமை இலான், அவ்வளவுதான். எப்பொழுது அவருடைய தன்மை வேண்டுதல் வேண்டாமை இலான், ந ஹேயம் ந உபதேயம். இந்த உலகம் எல்லாருக்கும் பிரியமாயிடுச்சுன்னு வைங்க. எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு பிரியமாக இருக்குது. முள் எடுத்தாலும் பிரியமாக இருக்குது, மலர் எடுத்தாலும் பிரியமாக இருக்குது, விஷம் எடுத்தாலும் பிரியமாக இருக்குது, அமுதம் எடுத்தாலும் பிரியமாக இருக்குது. எதை தொட்டாலும் பிரியமாக இருந்ததுன்னா இந்த உலகம் உண்மையிலே இருக்குதா? அப்படி ஒரு உலகம் இருக்குமா? நீங்கள் ஏதாவது பேதம் சொல்லுவீங்களா? இதுவும் பிரியம் அதுவும் பிரியம், அதுக்கு பேர் சொல்லுவீங்களா? அப்புறம் பிரியத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் தானே இது ரொம்ப பிரியம் இது பிரியம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ எல்லாமே சமமான பிரியமாக இருந்ததுன்னா இந்த உலகம் இருக்குமா உங்களுக்கு? அதுக்கு பேர் வைப்பீங்களா? பலாப்பழம் வாழைப்பழம் வைப்பீங்களா? வைக்கவே மாட்டீங்களே. எல்லாமே பிரியமாக இருக்குதே. ஒன்று பிரியம் இல்லாமல் இருப்பதனால தானே. இது அது அல்ல சார், இது இது வந்து புளிச்ச டேஸ்ட்டு. அப்புறம் வேண்டாமை வந்துருச்சு வைங்க. எதுவுமே வேண்டாம் சார் இந்த உலகத்தில், எதுவுமே வேண்டாமா? உங்கள் உடம்பு அதுவும் வேண்டாம் சார், உன் உள்ளம் அதுவும் வேண்டாம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருப்பீங்க? கடவுளாட்டம் இருப்பீங்க. ஒன்று வேண்டுதல்னு சொல்லி எல்லாமே வேண்டுங்கிற பிரியமாக இருந்தாலும் நீங்கள் கடவுள் தான். அது எதுவுமே வேண்டான்னு சன்னியாசியாக இருந்தாலும் கடவுள் தான். இந்த வேண்டுதும் வேண்டாமை வைத்திருந்தால்தான் நீ மனிதன். எவ்வளோ சுலபமாக திருக்குறள் கடவுளுக்கும் நமக்கு வித்தியாசத்தையும் காட்டி கடவுளாகட்டும் வழியும் சொல்லிட்டார். வேண்டுதல் வேண்டாமையை விட்டா போதையா. அப்போ என்ன சொல்கிறீங்க? எல்லாத்தையும் பிடிக்குதுன்னு சொல்ல வேண்டாம். முடிஞ்சா பார்.
எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுடலாமா? அது இன்னும் சுலபம்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் வேண்டான்னு விடுறது ரொம்ப சுலபம். எல்லாத்தையும் வேண்டும்னு சொல்கிறது நம்மளால் முடியவே முடியாது. இந்த சரீரமும் ஒத்துக்காது, இந்த நாக்கம் ஒத்துக்காது, கண்ணும் ஒத்துக்காது, மொதமாக நம்ம மனம் ஒத்துக்காது. ஆனால் வேண்டான்னு விடலாம். வேண்டான்னு விடுறது பேர் தான் சந்நியாசம். பகவான் பகவத்கீதை சொல்கிறார், எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுடுங்கிறார். என்னை மட்டும் பிடிச்சிக்கங்கிறார். எல்லாத்தையும் விடுங்கிறார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய. பரித்யஜ்யன்னா ட்ராப் இட். சர்வ தர்மான், எல்லா கர்மங்களை விட்டு, மாம் ஏவம் சரணம் பிரஜ. ஆத்மாவையே பிடிச்சிக்க. ஆத்மாவாக இறைவனாக நான் தான் இருக்கிறேன், இது மட்டும் போதும் உனக்கு, மீது எல்லாமே விட்டுடுங்கிறார். வேண்டாமை இது, அது பேர் சந்நியாசம். இவர் பகவான், நம்முடைய வள்ளுவ பகவான் சொல்கிறாரு, வேண்டுதல் வேண்டாமை இலான். கடவுளுக்கு டெஃபினிஷன். அவருக்கு இந்த உலகம் முழுக்க வேணும், அதில் வேண்டான்னு ஒரு பொருளோடு சொல்ல மாட்டார். இந்த சூரிய பகவான் இது லைட் நான் அடிக்க மாட்டேன்னு எதையும் சொல்கிறதில்ல. மூளை முடுக்கு எங்கெல்லாம் அவருக்கு வழி இருக்குது அங்கெல்லாம் போயிடுவார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். திருடனையும் பார்க்குறாரு, நல்லவனையும் பார்க்குறாரு. அதுபோல் இந்த ஆத்மா பிரம்மம் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல், லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லாமல் இருக்குது. எந்த மனம் இந்த விருப்பு வெறுப்பை விட்டுடுச்சோ அந்த மனம் எங்கேயும் தாவாது. என்னால் தியானத்தில் உட்கார முடியலையே, பகவான் கிருஷ்ணா, ஏ வாசுதேவா, என் மனதை என்னால் பிடிக்கவே முடியலையே, ஏன் அது ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற. மனதை பிடிக்கவே முடியலையே. எத்தனை பேர் மனநோயாளியாக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், மனநோய்க்காக மருந்து சாப்பிட்றாங்க. ஏன்? மனசை பிடிக்க முடியல அவங்களால. அது கையில் நழுவுது. எங்கே தான் போகுது மனசுன்னு தேடி பாரு. என் மனசு எங்கே போகும்? வேண்டுற பொருள்கிட்ட தானே போகும். எதெல்லாம் வேணுமோ அதை நோக்கி தான் மனசு போகுது. வேண்டாத பொருள்லேருந்து மனம் விலகி ஓடுது இல்லை, இங்கேருந்து விலகி ஓடுது, ஒரு இடத்துல தேடி ஓடுது. இந்த மனம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. நீ வேண்டுதலையும் வேண்டாமை விடு, மனசு எங்கே போகும்? மனசுக்கு போகிறது இடம் எங்கே இருக்குது? அங்கேயே அடங்கிடும். எங்கேயே அடங்கிடும். எங்கேயும் புறப்பட்டதோ அங்கே அடங்கிடும். எங்கேருந்து புறப்பட்டது? ஆத்மாவிலேருந்து புறப்பட்டுச்சு, ஆத்மாவிலேயே அடங்கிடும். ரொம்ப சுலபம் வேண்டுதல் வேண்டாமை, இதை விடுறது. இதுக்கு என்ன சார் மெத்தடு? எப்படி சார் நான் வேண்டாத பொருளெல்லாம் வேண்டும்னு சொல்லுவேன், வேண்டுங்கிற பொருள் எப்படி வேண்டாமன்னு சொல்லுவேன்? என்னால் முடியாதே. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்றார். இப்போ அதுக்கு ஒரு மெத்தடு பகவானே சொல்கிறார். கர்மயோகம்னு ஒரு மெத்தட் இருக்குப்பா. அங்கே செய்வதிலும் வேண்டுதல் வேண்டாமை இல்லை, செய்து பற்ற பலனை அனுபவிக்கிறதுலும் வேண்டுதல் வேண்டாமை இல்லை. அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. செய்கிற தொழிலையும் இது செய்வேன் செய்ய மாட்டேங்கிற பிரியம் அப்பிரியம் இல்லை. அந்த தொழில் மூலம் என்ன கிடைக்குதோ பலன், அதில் எனக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லைன்னு ப்ராக்டிக்கல் ஒரு மெத்தடு சொல்கிறார். ஆஸ் எ டூவர் தெர் இஸ் அன் ஆட்டிடியூட், தெர் இஸ் அன் என்ஜாயர் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், தெர் இஸ் அன் ஆட்டிடியூட். செய்பவனாக கர்த்தாவாக ஒரு மனோபாவம், செய்த பலனை அனுபவிப்பதில் ஒரு மனோபாவம். ரெண்டுத்திலையும் சமத்துவம் யோகம் உச்சதே. என்னுடைய சமமாக பார்த்துக்கொள். இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டே வந்தினா நாளடைவில் நீ கடவுளாயிடுவ. கடவுளுக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். கடவுளாகவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். இந்த சரீரம் இருக்கும், மனசு இருக்கும், மூச்சு காற்று இருக்கும், உறவுகள் இருக்கும், பொருள் இருக்கும். ஆனால் உன்னிடம் மனம் இருக்காது. இங்கே எங்கே ஓடுற மனம் இருக்காது. அது சாந்தம் அதிகச்சிதே. அது சாந்தத்தை அடைந்து விடுகிறது. சலனமெல்லாம் நீங்கி விடுகிறது. இந்த மனம் சலனம் இருக்கும் வரைக்கும் தான் மனம். சலனமில்லாத மனம் செத்த மனம். சலனமில்லாத மனம் செத்து போச்சு. அங்கே உயிரோடு இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். மனதுக்கு அங்கு வேலை இல்லை. இப்போ கடவுளை அடைவதற்கு ரொம்ப சுலபமானது வேண்டுதல் வேண்டாமையிலான். அவர் அடியை சேர். அவருக்கு யாண்டும் இடும்பையில். அவனுக்கு துன்பம் என்பதே கிடையாது. வேண்டுங்கிற பொருளை தான் அவனுக்கு துன்பம், வேண்டாத பொருளேந்தான் துன்பம். துன்பம் துன்பம் துன்பம். புத்தர் அதான் சொல்கிறார், துக்கம் துக்கம் துக்கங்கிறார். எல்லாம் சணிகம் சணிகம் சணிகம், எல்லாம் துக்கம் துக்கம் துக்கங்கிறார். அதுக்கப்புறம் மார்க்கம் 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 இருக்கு சொல்கிறார்.
ஐந்தாவது பாடல். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லு. இருள் சேர் இருவினையும் சேரா. திருக்குறளை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது மணிக்கணக்காக போகும். இன்றைக்கி 10 பாட்டை முடிச்சிடலான்ற ஆசையோடு தான் வந்திருக்கிறேன். இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது. பொருள் சேர் அப்படின்னா தத்துவமசி என்கின்ற சொல்லின் பொருள். அதை சேர்ந்து கொள். அப்படி சேர்ந்தா அவங்கிட்ட இருள் சேர் இருவினையும் சேரா. அப்படி என்ன சார்? தத்துவமசிங்கிற பொருளை அடைந்து விட்டால் பொருள் சேருதல்னா என்ன அர்த்தம்? பொருள் புரிதல்னு அர்த்தம். தத்துவமசி உனக்கு புரியுதா? புரிஞ்சிடுச்சா? புரிந்த பிறகு சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மம் எதுவும் கிடையாது. கர்ம சகல வினையும் அறிஞ்சு போகுது. இருவினையும் சேரா. எந்த வினையும் இல்லை. தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் இருவினைகள். இருவினைகள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா சஞ்சிதம் கர்மம் ஆகாமியம் பிராரப்தம் அத்தனை கர்மையும் போகும். இந்த கர்மங்க எங்கேருந்து வருது? நான் தானே செய்தேன். நான் ஏன் கர்மம் செய்தவன் நானே? நீ ஆத்மான்னு தெரிஞ்சுக்காதனால, சரீரம்னு நினச்சதுனால கர்மத்தை செய்த. ஏன்னா சர்மம் கர்மம் செய்யுது சரீரம். சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ. அப்போது நான் ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தை நானும் சொன்னது எதனால்? கர்மம் செய்ததுனால தானே. கர்மம் எதனால் செய்தேன்? நான் சரீரம் என்று நினச்சதுனால செய்தேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம்? அறியாமை தானே காரணம். நான் யாருன்னு தெரியாதானே காரணம். அது பேர் இருளுங்கிறார். தமஸ் தமசோமா ஜோதிர்கமய. இந்த இருளிலிருந்து வெளிச்சத்து கொண்டு போகிறார். அந்த இருள் உன்னை பற்றிய அறியாமை அதுதான் உன்னை கர்த்தா போக்தாவாக மாற்றி நான் இது என்று உன்னை பிரித்ததே அதுதானே. உன்னுடைய உள்ளத்திலே நான் இது கண்ணை மூடினா நான் எண்ணங்கள்ன்ற இதுதானே தொடர்ந்து இருக்குது. இந்த ரெட்டை இருந்துக்கிட்டே இருக்குதே. இந்த ரெட்டை எது? இந்த புத்தியை நானுன்னு நினச்சதுனால தானே. இந்த புத்தியில் இருக்க ரெண்டும் ஒன்று நானுன்னு ஆகிப்போச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருள் என்பது தான் தமஸ் அல்லது அக்வித்யா அஜ்ஞானம். தன்னை பற்றி அறியாமை. தன்னை பற்றி என்ன அறியாமை? நானே இறைவன் என்று அறியாமை. அதுதான் பொருள் சேர். அந்த பொருள் சேராததுனால தானே இருள் சேர்ந்தது. தத்துவமே நானும் அவரும் ஒன்று என்ற பொருள் தேராததுனால தானே இருள் சேர் இறைவனை வந்தது. நீ பொருள் சேர்ந்துட்டினா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, நானே இறைவன், மலர்மீசையாகினான், இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் என்று நான் தன்னை வாளறிவன் என்று உன்னை தெரிந்து கொண்டால் அப்புறம் இருள் நீங்கிவிட்டது. இருள் நீங்கிய உடனே அதனுடைய குட்டிகளெல்லாம் இந்த 3 கருமங்களும் கூட சேர்ந்து ஒடியாய் போச்சு. எவரும் பொருள் சேர்ந்தானோ அந்த புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவனையும் சேரா. இதுக்கு என்ன சார் வழி? இந்த வேண்டுதல் வேண்டாமை போனோங்கிறீங்க, தத்துவமசியும் புரிஞ்சுக்கணுங்கிறீங்க. இது புரிஞ்சும் கூட எனக்கு முடியலையே, என்னால் அப்படி இருக்க முடியலையே, இந்த கர்மங்களெல்லாம் வந்து சேருதே அப்படின்னா இந்த கர்மத்துக்கு என்னடா காரணம்? ஆசை தானே காரணம். இந்த உடம்பை காப்பாற்றிக்கணும், உன் பொருளை காப்பாற்றிக்கணும், உன் இன்பம் காப்பாற்றிக்கணும். இன்பத்தை காப்பாற்றுறது தான் நிறைய பேர் போராடுறாங்க. இந்த சக்கரை வியாதி வந்துடுச்சுன்னா பெரும் இன்பங்கள் போயிடுச்சு. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, இன்பம் காப்பாற்றிக்கிறதுக்கு சர்க்கரையை சாப்பிடணும் இல்லை, ஆனால் உடம்பை காப்பாற்றிக்க வேண்டியது. மாத்திரையெல்லாம் சாப்பிட்றேன். எதுக்கு இவ்வளோ மாத்திரையை செலவு பண்ணுன்னா இன்பத்தை தேடுறேன். இன்பத்தை காப்பாற்றிக்கணும், பிளட் ப்ரெஷரை குறைக்கணும், கிட்னி ஸ்டோனை நீக்கிக்கணும், இந்த உடம்புக்கு இன்னும் சக்தி பலம் வரணும், இதுக்கு ஏதாவது லேகியம் இருக்குதா அப்படின்லாம் பார்க்குறான். இன்பம், இந்த இன்பத்தை தேடுகின்ற ஆசை தானே இந்த சரீரம் உண்மைன்னு காட்டுது. எவன் ஒருவன் ஆசையை விட்டானோ அவன் நீடி வாழ்வான், அவன் முக்தி அடைந்து விட்டான். ஆசை நீக்கமே முக்திங்கிறாங்க. பந்தம்னா என்ன? முக்திக்கு எதிர்ப்பதம். முக்தின்னு என்ன? விடுதலை, என்ஜாய் த ஃப்ரீடம்ங்கிறோம். ஜெயிலேருந்து வந்தோடனே ஜெயிலர் சொல்லி சைன் பண்ணிட்ட பிறகு, அப்பா உன்னுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டியா, உன் தொப்பி, உன் சட்டை, உன் பெல்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, எடுத்துக்கிட்டேன், என்ஜாய் த ஃப்ரீடம்ங்கிறார். கோ அவுட் அண்ட் என்ஜாய் த ஃப்ரீடம். நீங்களெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா ஃப்ரீடத்தை? டு யூ வாண்ட் டு என்ஜாய் த ஃப்ரீடம்?
ஆர் யூ ஜெயில்டு? ஆமாம், ஆசை என்ற கட்டு போட்டுருக்கு. ஆசை என்ற கட்டுனால தானே நான் குடும்பத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் மகன், என் வீடு, என் பொருள், என் நோய், என் மருந்து. ஆசை. ஆசையை விட்டா அதை விட ஒரு மோட்சமே கிடையாது. நீ ஜாலியாக வாழலாம் சார். ஆசையை விட்டோம்னா இன்பம் போயிடுமே சார். ஆசையை விட்டால் தான் இன்பம் கிடைக்கும். ஆசை இன்பத்தை மறைக்குது. இன்பம்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உன்னை ஏமாத்துறது. நீ இன்பத்தின் மூலம் என்ன கிடைக்க போகுதுன்னா நிம்மதியை தான் தேடுற. ஒவ்வொரு இன்பமும் கடைசியில் நிம்மதியை கொடுக்குது. அப்பா அனுபவிச்சிட்டேங்கிற இன்பம் முடிஞ்ச பிறகு நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி தான். ஒருவேளை நிம்மதி கிடைக்கலன்னா மறுபடியும் இன்பத்தை தேடிட்டே இருப்பேன். இன்பம் எப்போ முடிவடையுது? நிம்மதியிலும் முடிவடையுது. உங்களோட நிம்மதி எப்போ இருந்ததுன்னா இன்பம் தேட மாட்டேன். இன்பம் தேடினா நிம்மதி வந்ததுன்னா இன்பம் தேடுவது இல்லை. ஒருத்தன் நிம்மதியாக இருந்துட்டான்னா அவனுக்கு இன்பம் தேடுதலே இல்லை இல்லையா? அவனுக்கு ஆசை இருக்குமா? ஆசை. அப்போ எல்லாம் தேடுவது இன்பம் அல்ல, நிம்மதியை. நிர்மதி, மதி இல்லாமல் போதல், அமனிய பாவம் அப்படின்னு பேர். நிர்மதி, மதின்னா மனம், நிர்னாக இல்லை, நிர்மதி தான் நிம்மதி. மனமற்ற நிலை. இந்த மனம் எங்கேயும் போக மாட்டேங்குது. வேண்டுதலுக்கும் போகணும், வேண்டாமைக்கும் போக மாட்டேங்குது. அங்கேயே ஸ்திரமாக கூட்டஸ்தனாக ஸ்வஸ்தானத்தில் இருக்குது. ஆத்மாவிலேயே அவன் அமர்ந்துச்சு. ஆத்மனி ஆத்மனா துஷ்டக, தன்னிடமே அவன் ஆனந்தமாக இருக்கிறான். அந்த நிலை எப்போ வரன்னா ஆசைகள் நீங்கிய நிலை. அதுதான் முக்திப்பா. ஒரு குழந்தைக்கு ஆசையை நிறைவேறின பிறகு அது அடது நின்றுச்சு இல்லையா? அது முக்தி. அழை நிறுத்தது முக்தி. முக்தி அடைஞ்சிடுச்சு, அது நிம்மதியாக இருக்குது. முக்தினா நிம்மதி. மறுபடியும் ஆழ ஆரம்பிச்சிடுச்சுன்னா நிம்மதி போயிடுச்சு. அப்புறம் பந்தம் வந்துடுச்சு. ஏதோ கிலுகிலுப்புலையோ அம்மா மேலேயோ அதுக்கு பந்தம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள், ஆசை நீக்கம் தானே முக்தி. அது வழி சொல்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான். இந்த பொறிவாயில்னு சொல்லக்கூடிய 5 புலன்களை அதை பொசுக்கிட்டவன் அவன் நீடு வாழ்வான். அவன் முக்தி என்ற அழியாத நிலைக்கு போயிடுவான். அந்த அழியாத நிலை அட்சர நிலை, பிரம்ம நிலை, ஆத்ம நிலை, முக்தி நிலை. அது எப்போ வரும்னா முதல்ல பொறிவாயில் 5 மூடுங்கிறார். சமம் தமம் ஆரம்பிச்சுதுன்னு அர்த்தம். எவனோ ஒருவன் சமத்தையும் தமத்தையும், புலனடக்கமும் மன அடக்கமும். புலன் அடங்கிடுச்சுன்னா மனம் அடங்கிடும். பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க. பொய்த்தீர் ஒழுக்கன்னு வேற சொல்கிறார். ஒருத்தன் வலுக்கட்டாயமாக புலன்களை அடங்கிட்டான். குகையில் போயிட்டு விரதம் இருக்கிறான், பிரம்மச்சாரிய விரதம். அவன் பௌதீகமாகத்தான் உலகத்திலேருந்து விஷயங்களை விலகிட்டான். ஆனால் மனசுக்குள்ளேருந்து விளக்கலை. மனசுக்குள்ளே அதை பற்றி நினச்சிட்டு இருப்பான். ஐயோ இது நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ, ஒரே ஒரு 2 நாள் மட்டும் ஊருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 2 நாள் சந்தோஷமாக இருந்து வந்துடலாமே இருக்கும். நோ அப்படின்னு உட்கார்ந்துருப்பான். அவன் மனம் ஓயாமல் போராடிட்டே இருக்கும். புலன்களை நீ வலுக்கட்டாயமாக நிறுத்த வேண்டாம், மனசுலேருந்து ரசத்தை எடுங்கிறார். அதான் பொய் தீர் ஒழுக்க. இந்த பாசாங்கு தானே வேண்டாம். நான் பார்ப்பதில்லை, ஏறிட்டும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசிலே நினைக்கக்கூடாது. மனசில் நினைக்கிறது பேர் ரசம்னு பேர். உள்ள ரசம் போயிடணும். கண்ணாடியில் ஒரு ரசம் போயிடுச்சுன்னா பிரதிபிம்பம் வராது, நேராக உள்ளே போயிடும். எல்லாம் வெளிச்சம் நிற்காது, எதையும் காட்டாது. கண்ணாடி எல்லாத்தையும் காட்டும் ரசம் இருக்கிற வரைக்கும். ரசம் போயிடுச்சுன்னு சொன்னால் எதையும் காட்டாது. எல்லாம் உள்ளே போய் வெளியே போயிடும். தூய ஆத்மாவாயிடும். இந்த ஆத்மா மேலே ரசம் பூசினாதான் மனமாயிடும். அதில் எல்லாம் படும். பொறிவாயில் 5 பொறிவாய்னா இந்த பொறின்னா கண்கள், கண்ணு மூக்கு காதுங்கிறலாம் பொறின்னு அர்த்தம். இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியம் தமிழில் வந்து பொறி. அது வாயில், துவாரம். அதன் வழியாக அதை மூடி விட்டவனுக்கு உள்ளுக்குள்ளேயும் மனசுலேயும் அதை நீக்கனாக்கா பொய் தீர் ஒழுக்கம். உள்ளத்திலையும் நீக்கணும், அது தமம். வெளியே புலன்கள் நீக்கணும், அது சமம்.
எவனொருத்தன் சமம் தம்மம் ரெண்டும் கெட்டுவிட்டானோ அவன் நீடு வாழ்வான், அவன் பிரம்ம நிலைக்கு வெகு சீக்கிரம் அடுத்துடுவான். பிராமி ஸ்திதி பார்த்த அதிகச்சதி அப்படின்னு சொல்கிறார் 2வது அத்தியாயத்தில். அவன் பிராமி ஸ்திதிங்கிற நிலை அடைகிறான். அந்த இறைவனுக்கு ஒரு டெஃபினிஷன் தரார். அவன் தனக்கு ஓமை இல்லாதான், அவன் தாழ் சார்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதை நம்ம மனக்கவலையெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். தனக்கு ஓமை இல்லாதான்ங்கிறது என்ன அர்த்தம்? அதெல்லாம் வேதாந்த சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். ஒப்பிலியப்பன் அப்படின்னு ஒரு சாமிக்கு பேர். அவருக்கு ஒப்பு இல்லையா, அவருக்கு சமம் இல்லை. சமங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சஜாதிய விஜாதியமாக இருக்கலாம், அல்லது ஸ்வகதமாக இருக்கலாம். அது என்ன சார் எங்களுக்கு புரியலையே. ஒப்பிலியப்பன், தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னு கடவுளுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தனக்கு ஓமை இல்லை என்ன அர்த்தம்னா இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுக்கு ஓமை சொல்லணும்னா அதுக்கு இன்னொன்று இருந்தால் தான் சொல்ல முடியும். மாம்பழம் எப்படி இருக்கும் சார்னா ஒரு மாம்பழத்தை தான் காட்ட முடியும். வேறு ஒன்று காட்டினோன்னா அதோடய ஷேப்பை காட்டலாம், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது சார், ஆனால் டேஸ்ட் இப்படி இருக்காது சார். இப்போ டேஸ்ட் வேறு காட்டினோன்னா இன்னொன்று காட்ட வேண்டியிருக்கும். இப்போ கடவுளுக்கு ஏதாவது காட்டினோன்னா இன்னொரு கடவுள் இருந்தால் தான் இவரை போல இருப்பான்னு சொல்ல முடியும். இருக்கிறது ஒரு கடவுள். இப்போ மாம்பழம் இன்னொரு மாம்பழத்துலேருந்து பிரித்து காட்டலாம், அது சஜாதிய பேதம். இது இல்லை சார் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு. விஜாதிய பேதம் இப்படியெல்லாம் இருக்காது சார்னு சொல்லி விலங்குகள் செடிகள் இதெல்லாம் காட்டிடலாம். தனக்குள்ளேயே கொட்டை தோல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பேதங்கள்னு சொல்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கும். நான் ஏன் கடவுளாக இல்லை என்கிட்டன்னா 3 வித பேதங்கள் இருப்பதனால நான் கடவுள் இல்லை. என்ன சார் இந்த 3 பேதம்னா என்ன போல மனிதர்கள் இருக்கிறாங்களே, நான் ஓமைக்கு இருக்கிறது இல்லை, எனக்கு ஓமை ஒன்றுக்கு சொல்ல முடியுதில்லை. அப்போது சஜாதிய பேதம் என்கிட்ட இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு வைங்க, அப்போ கூட நீங்கள் இல்லாததெல்லாம் இருக்குது இல்லை. விஜாதிய பேதம், நான் மட்டும்தான் உலகத்தில் இருக்குன்னு வைங்க, அப்போ கூட ஓமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இல்லாததெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்லலாம். இப்போ என்ன சொல்லுவாங்க, செடி கொடி தாவரங்கள் மிருகங்கள்லாம் இருக்குது இல்லை, அப்போ உங்களுக்கு பேதம் இருக்குது இல்லை, அப்போ ஒப்புமை ஏதோ ஒரு விதத்தில் சொல்லலாம். சரி, உலகத்தில் என்ன தவிர எதுவுமே இல்லைன்னு வைங்க, அப்போ கூட என்கிட்ட பேதம் இருக்குது, தலை காலு கையின்னு. இது என்னடா, எனக்கு ஒப்புமே இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பும் இருக்கக்கூடாது, உலகமும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் ஒப்பில்லாதது. கடவுளைப் போல் இன்னொரு கடவுள் இல்லை, கடவுளுக்கு வேறாகவும் இன்னொன்று இல்லை, கடவுளுக்குள்ளேயும் அறிவு அறிவற்ற நிலைன்னு 2 இல்லை, சேதனம் அச்சேதனமும் இல்லை. அப்போ நானுங்கிறது பார்த்தோம்னா அதில் சேதனம் அச்சேதனமும் இருக்குது, உடம்பும் இருக்குது உடம்பற்றதும் இருக்குது, எல்லா பேதமும் இந்த அகங்காரத்து இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கோ கடவுளுக்கோ கடவுளைப் போல் ஒரு கடவுள் இல்லை, கடவுளுக்கு வேறாக எதுவும் இல்லை, கடவுளுக்குள்ளும் எதுவும் இல்லை. கடவுளுக்குள்ளே மேல் கீழ், அவருக்கு தலை காலெல்லாம் இருந்ததுன்னா முருகர் மாதிரி 6 கை 12 கை அப்படின்னு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது பேர் தனக்கு ஓமை இல்லாதான். நம்ம வேறு பொருள் பார்த்தோம்னா தனக்கு ஓமைன்னா அவர் பெரிய பெஸ்ட் மேன் அப்படின்னு நினச்சிக்குவோம். அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை. அது பிரம்மம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. அறவாழி அந்தணன் இன்னைக்கு முடியாது போல் இருக்குது. எத்தனாவது பாட்டு? 8, 9, 10. சரி, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். அறவாழி அந்தணன், அந்தணன்னா பாப்பான் பிராமணன் அந்த அர்த்தம் இல்லை, மேலானவன் அப்படின்னு அர்த்தம். உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்தணன் அப்படி என்றால் பிராமணன் அப்படின்னு அர்த்தம். பிராமணன் என்றால் ஐயர்னு அர்த்தம். ஐயர்னா என்ன அர்த்தம்? ஐயா
என ஓங்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா, மேலானவளை ஐயான்னு சொல்கிறோம். அதனால் மேலானவளை அந்தனன்னு சொல்கிறோம், ஐயர்னு சொல்கிறோம். ஐயனே, ஐயரே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆரியனே, ஆரியன் தான் ஐயர்னாச்சு. மாணிக்கவாசகர் ஆரியர் அப்படின்னு தான் கடவுளுக்கு பேர் வைக்கிறார். ஆரியர்னா ஒரு இனம் கிடையாது. உனக்கு மேலே யாரும் இல்லாத ஒரு தலைவன், உனக்கு ஒரு தலைவன் கிடையாது. அவன் பேர் ஆரியன், அவன் பேர் அந்தணன். அவன் எப்படி இருக்கிறான்னா அறவாழி அப்படின்னு பேர். அறவாழி அப்படின்றால் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இது விதிப்படி நடக்குதா, விதிப்படி இல்லாமல் நடக்குதா? இங்கே நடக்கிறதெல்லாம் விதிப்படி தான் நடக்குது. ஏதாவது விதி மீறி நடக்குதா? தீயினுடைய விதி என்ன? உஷ்ணம், வெளிச்சம். என்னைக்காவது இது மீதி இருக்குதா? சார் சில சமயத்தில் உஷ்ணம் இருக்கும் சார், வெளிச்சம் இருக்காது. உன் கண்ணால் பார்க்க முடியாத வெளிச்சம் இருக்காது, அது கண்ணால் பார்க்க முடியாத வெளிச்சம் வச்சுருக்குது. இன்ஃப்ராரெட் இருக்கும் அதில். நிறைய பேர் இப்படி ஒரு குதர்க்கமாக பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட அவங்களால ஜெயிக்க முடியாது. எல்லாவற்றும் ஒரு நியதிப்படி நடக்குது. இந்த நியதியை தெரிஞ்சுக்கிறதுனால தானே நம்ம ஒரு ஃபேனை ஓட்ட முடியுதுன்னா ஒரு நியதி தெரியுது. எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ஒரு காயில் சுற்றி வச்சோம்னா ஒரு சுழற்சி விசையை உண்டாக்குது. இந்த மேக்னெட்டினுடைய திசை மாற்றினோம்னா ஒரு சுழற்சி உண்டாகுதான். தொடர்ந்து ஒரு சுழற்சியை உண்டாக்க முடியுது. காரணம் திசை மாறுது. நார்த்து சவுத்து, நார்த்து சவுத்து. சவுத்துன்னு கிட்ட போனோம்னா அது நார்த்துன்னு ஒன்று விலக வேண்டியிருக்குது. சரி, விலகிட்டு அந்த பக்கம் போகலான்னு போனால் அது ஒன்று சவுத்துன்னு போகும்போது அது நார்த்தாக மாறிடுது. இப்போ பக்கத்தில் யார் போக முடியும்? அது தள்ளிக்கிட்டே இருக்குது. இதை டைனமோங்கிறோம். இதை வச்சு தானே நம்ம டைனமோலேருந்து கரண்ட் எடுக்கிறோம். கரண்ட்லேருந்து மறுபடியும் ஃபேனை சுற்ற வைக்கிறோம். ஃபேனை சுற்ற வச்சா அது வந்து எந்திரங்கிறோம். கரண்ட் எடுத்தோம்னா டைனமோங்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். கரண்ட்டு கொடுத்து சுற்ற வச்சோம்னா அது ஃபேன், மோட்டார். சுற்ற வச்சு கரண்ட் எடுத்தோம்னா அது டைனமோ, டைனமிக் இயக்கங்க. ஒரு விதி தானேங்க. இந்த விதியை நம்ம சொல்கிறோம்ல, இப்படி ஒரு கை காட்டி காட்டுறாங்க. இது ஒரு விதி. எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் போல் எங்கே இருக்கும் அப்படின்னா அது செல்லும் திசையில் அது நேராக எலக்ட்ரிசிட்டியும் மேலாக இருக்கும்னு இந்த தம்ப் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி காற்றுக்கு சில விதிகள் இருக்குது. ஒரு குறுகிய துவாரம் வழியாக காற்று வெளிவந்தால் அது குளிர்ந்து விடும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஊதி பாருங்கள், கூலாக இருக்கும். வாயை திறந்து ஊதுங்க, சூடாக இருக்கும். ஒரே காற்று வாயிலேருந்து வரும்போது கூலாக வருது, வெப்பமாக வருது. செய்து பாருங்கள், ஊது சூடாக இருக்கும். ஊதுங்க. இது என்ன விதி? இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அவன் பேர் ஜூல் சாம்சன்னு வேறு. அப்போ காற்று அழுத்தமாக ஒரு சிறு துளை வந்தால் அது குளிர்ந்துடும், ஏசியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மெத்தடு. அதை வச்சு ஒருத்தன் இப்போது ஒரு ஃபேனை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஜூல் சாம்சன் எஃபெக்ட். அவனுக்கு தெரியல. ஒரு விதி தானே. இந்த விதியை வச்சு தானே நம்ம வந்து புண்ணுக்கு ஊதி நம்ம கூல் பண்ணுறோம். இந்த விதி இந்த பூமியில் இருக்குதா இல்லையா? ஆகாசத்தில் இருக்கா இல்லையா? மண்ணில் இருக்கா இல்லையா? தண்ணியில் இருக்கா இல்லையா? இந்த விதியை கண்டுபிடிச்சது யார்? விதி நாயகன் தானே ஒருத்தர் இருக்கணும். இதை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விதி தெரிஞ்சிருக்கணும்ல அவனுக்கு. நாமெல்லாம் சிருஷ்டிக்கு பின்னாடி இந்த விதியை கண்டுபிடிக்கிறோம். வி ஆர் டிஸ்கவரிங். டிஸ்கவர்னா கவர்னா மூடி இருக்கிறது, கவர் போட்டு மூடி இருக்கிறேன். வி ஆர் ரிமூவிங் இட். அதை மூடி வச்சவர் அவர். நாம் திறந்து பார்க்குறோம். நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலை, எதுவும் புதுசாக உண்டாக்கலை, இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம், டிஸ்கவர் பண்ணுறோம். அப்போ யாரை ஒருத்தரை வந்து அதை உண்டாக்குனவர்? அப்போ நியதியின் மைந்தனாக தானே இருக்க முடியும். நியதியின் நாயகன் தானே அவர். அந்த அந்த நியதிக்கு பேர் தான் அறம் அப்படின்னு பேர். அறம் கொல்லும். அந்த நியதியே உனக்கு பண்ணிட்டேன்டா, நீ தப்பு செய்து ஏமாத்திட்டேன்னு நினச்சக்க, அறம்னு ஒன்று இருக்குது. அது தன்னை விட அது பாவ புண்ணியத்தை கொடுத்து உனக்கு மறுபடியும் மாட்ட வைக்கும். அது பேர் அறம்ங்கிறோம். அது பேர் தர்மம்னு பேர். அதனால் அறம் இங்கே தர்மம்ங்கிறோம். அந்த தர்மம், அந்த இறை தர்மம் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து இந்த பிரபஞ்சத்தை ஒழுக்கத்தை கொடுத்துருக்குது.
அப்படிப்பட்ட ஒரு பேர் அறவாழி. ஆழினா கடல், தர்ம கடல் அவர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை தர்மங்களையும், மனோ தர்மங்கள், அந்த மனோ தர்மங்கள் தான் சைக்காலஜின்னு படிக்கிறோம். உடல் தர்மங்கள் அது மெடிசின்னு படிக்கிறோம், ஃபிசியாலஜின்னு படிக்கிறோம். மின்சார தர்மங்களை மேக்னட்டிசம்னு சொல்கிறோம். பூமியினுடைய சுழற்சி, இழுத்து ஈர்ப்பு விசை வந்து கிராவிடேஷனல் தர்மங்கிறோம். ஒவ்வொன்றும் தர்மம் மீறாமல் இருக்கிறது. அந்த தர்மகர்த்தா யார்? தர்மகர்த்தா செய்தவன், அவர் பேர் அறவாழி. இறைவனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார். எங்கேயும் தேட வேண்டாம், எங்கெல்லாம் தர்மம் இருக்குதோ அங்கே இறைவன் இருக்கிறார். அதுக்கு மாடலாக ஒருத்தர் வந்தார், அவர் தான் ராமன். தர்மத்தையே ஒரு மாதிரியாக வந்து காமிச்சார். மனித தர்மங்களை எப்படி, தர்மத்துக்கு பற்றி தர்ம சங்கடம் வருதா அவங்களுக்கு, ராமனை போய் பாருங்கள், சங்கடமெல்லாம் தீர்ந்துடும். தர்ம சங்கடம்னா செய்யலாமா செய்யக்கூடாதா, இதுதான் தர்ம. ஒரே தர்ம சங்கடமா சார்? தர்மகர்த்தா போய் பாருலையா ராமன். ராமன் இந்த விஷயத்தை எப்படி பண்ணியிருப்பான்? அப்பம் பேச்சை கேட்கலாமா? என்னென்ன விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் ராமன் கிட்ட பார்க்கலாம். அதனால் தர்ம வடிவாக வந்தார். அவரே இன்னொரு வடிவாக வர்றார், ஆனந்த வடிவாக வர்றார் கிருஷ்ணன். ஆனந்தம்னு இறைவனை பார்த்தோம்னா கிருஷ்ணனை பாருங்கள். அறவாழி அந்தனன்னு பார்த்தா ராமரை பாருங்கள். இப்போ ராமரை தான் அவர் சொல்ல, அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தாருக்கு, அவரை வந்து பிடிச்சிக்கையா அப்படிங்கிறார். அடுத்த பேர் என் குணத்தான், தாளை வணங்கா தலை. இது இறைவணக்கங்கிறதுனால அவர் துவைத பாவனையில் இறைவனை வெளியே வச்சு பாசுகிறாங்க. உண்மையிலே அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இறைவனை நமக்குள்ளேயே நாம் அறிகின்றது, பொருள் சேர் அப்படின்னு சொல்கிறார். குணம் இலவே என் குணத்தான் தலை. அவருக்கு குணமே கிடையாதான். குணம்னா என்னங்க? இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேங்க. குணம்னு சொல்கிறேன். திருவள்ளுவர் நாயனாரை நம்ம விட முடியாது. ஒரு பொருளுக்கு குணம் இல்லைன்னா இன்னொரு பொருள்லேருந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது. லட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, காராசேவுக்கு ஒரு குணம் இருக்குது. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே உருண்டையாக பிடிக்கலாம், இதே உருண்டை பிடிக்கலாம். அது காரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. ஒரு குணம். இந்த குணங்கள் எல்லாம் யார் அறிகிறாங்க? இந்த குணங்களை அறியறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, அதுதான் பொறிவாயில். கண்ணுலால் என்னென்ன குணம் கண்டுபிடிக்கலாம்? வடிவம், நிறமெல்லாம் பார்க்கலாம். காதால் என்னென்ன குணம் கேட்கலாம்? சப்தங்கள் எல்லாம் கேட்கலாம். நாக்கால் நிறைய குணங்களை பார்க்கலாம். சருமத்தால் நிறைய குணங்களை பார்க்கலாம். இந்த உலகமே குணங்களாக இருக்கிறதுனால தானே நம்ம 5 குணம் 5ஆக பிரித்து நம்ம அறிகிறோம். 5 குணங்கள், ஆயிரக்கணக்கான குணங்களை 5 மூலமாக 5 பொருள் மூலம் புரிகிற மாதிரி பண்ணிட்டார் நமக்கு. உனக்கு 5 துவாரம் கொடுக்குறேன், ஆனால் பிரபஞ்சத்தில் அத்தனை நீ அனுபவி. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை குணம் இருக்குதோ அத்தனை குணத்தையும் 5க்குள்ளே அடைக்கலாம். அப்போ 5 அடக்கிட்டோம்னா உலகத்தையே அடைக்கலாம். அதான் பொறிவாயில் 5 வைத்தான். இந்த உலகத்தை அடக்கிறதுக்கு ஒன்று அடக்கினா போதும், 5 துவாரத்தை அடக்கு. சரி, இந்த 5 குணம் பிருத்திவின்னு சொல்கிறோம், மண். இதுக்கு 5 குணம் இருக்குது. இது தொடலாம், முகரலாம், டேஸ்ட் கூட பண்ணலாம். மண் சில பேர் சாப்பிடுவாங்க, கண்ணனே சாப்பிட்ருக்குறான், சாப்பிடலேன்னு போய் சொல்லுவான். இது டேஸ்ட் இருக்குது, டச் இருக்குது, சவுண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் 5 இருக்குது இல்லையா? 5 குணம் இருந்தால் அது மண். தண்ணீருக்கு 4 குணம் இருக்கும், அதில் ஸ்மெல்லு மட்டும் கிடையாது. சப்த ஸ்பரிச ரூப ரசம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பூதம், இப்போ பிருத்திவிக்கு மேலே தண்ணீர், தண்ணீருக்கு மேலே நெருப்பு, நெருப்புக்கு 3 குணங்கள். 3 குணம் இருக்கிறதுனால நெருப்பாக இருக்குது. சரி, அதில் ஒரு குணத்தை எடுத்துட்டோம்னா அது வாயுவாயிடும். 2 குணம் இருந்தால். இந்த 2 குணம் இருக்கிற வாயில் ஒரு குணத்தை எடுத்துருங்க, ஸ்பரிசத்தை எடுத்துருங்க, அப்போ ஆகாசம் ஆகிடும். ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான் இருக்குது, சப்தம். அதை பிடிங்கிடுங்க, ஆகாசமும் காணும். அப்போ குணம் இல்லாதது என்ன இருக்கும்? அப்போ ஆகாசமே போயிடுச்சுன்னா யார் இருப்பாங்க? கடவுள் தான் இருப்பார். அவர் நிர்குணம். அவருக்கு குணமாயிடுச்சுன்னா இந்த பூதத்தில் வந்துடுவார். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்கள், 5 குணங்கள் தான், சப்த ஸ்பரிச ரூபரசகந்தம். இந்த 5 குணங்களும் இல்லாத போனால் இந்த உலகம் இல்லை.
ஆனால் உலகத்தை படைத்தவன் இருப்பான். அவனுக்கு என்ன குணம் இருக்கும்? அவன் நிர்குணம். அவர் சொல்கிறார், அவனுக்கு கோள் இல்லை. கோலகங்கள்னால் கண்ணு பொறிங்கிறது தான் இல்லை. பொறி இல்லை. இது கோலகம்ங்கிறது வெளியே இருக்கிற கண்ணு காது. உள்ள இருக்கிற பார்க்கும் தன்மை இருக்குது, பேர் பொறி. இப்போ வேதாந்தத்தில் கோலகம்னு சொல்லுவோம், பொறின்னு சொல்கிறோம், இந்திரியம்னு சொல்கிறோம். கோலகம். கோள் இல்லை, பொறி இல்லை, குணம் இல்லை. அப்படி இருந்தும் அவன் என் குணத்தான். அது என்ன என் குணம்? இது ஒரு குணமா? அந்த குணம் உங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்கிற. தன்வயமாதல். நாமெல்லாம் பிறர் வயத்தில் இருக்கிறோம். நம்ம பிறர் குழந்தை வசத்தில் அம்மா மாட்டிகிட்டு இருக்கிறா. அம்மா வசத்தில் குழந்தை மாட்டிருக்குது. கணவன்கிட்ட மனைவி மாட்டியிருக்கிறா. எல்லாரும் இன்னொருத்த தன் வசத்தில் இல்லை. யார் தன் வசத்தில் இருக்கிறாங்க? எல்லாருமே சார்ந்து இருக்கிறாங்க. பிறர் வசத்தில் தான் இருக்கிறாங்க. பரவசத்தில் இருக்கிறாங்க. சுயவரத்தில் யார் இருக்கிறாங்க? அவன் இறைவன் மட்டும்தான் தன் பயத்தில் இருக்கிறான். தனக்கு சார்பே வேண்டியதில்லை. நான் இருக்கணும்னா உடம்பு இருக்கணும், இந்த உடம்பு இருக்கணும்னா வீடு வேணும். எத்தனை சார்பு இருக்குது? தன் வசத்தான் தூய உடம்பினன். அவனுக்கு உடம்பே கிடையாது. தூய உடம்புன்னு என்ன அர்த்தம்? உடம்பே இல்லைன்னு அர்த்தம். இயற்கையிலே பாசம் நீங்கியவன். அவனுக்கு பாசம்னு சொல்லக்கூடிய அவித்யா காம கர்மம் எதுவுமே கிடையாது. இயற்கை உணர்வு. நமக்கெல்லாம் செயற்கை உணர்வு. இந்த மனம் புத்தியில் அவர் கலந்தாதான் இந்த உணர்வு இந்த உடம்புக்கு உண்டாகும். அவர் இயற்கை உணர்வினன். முற்று அறிவுடையவன், சர்வஜன். எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை அறிவும் அவங்ககிட்ட தான் இருந்தது. நம்மகிட்ட படைத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு தான் இருக்குது. பேரருள் உடையவன். பேரருள்னா எல்லாத்தையும் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவன். இந்த தர்மங்களாக இருப்பவன். அருள்னா தர்மம். சகல தர்மங்களும் அவன்தான். அவன் அருள். அவன் வரம்பில் இன்பம் உடையவன். அனந்தம். முடிவில் ஆற்றல். எல்லையற்ற சக்தி. எல்லையற்ற சக்திங்கிறது சர்வசக்திமத். முற்று உணர்வுங்கிறது சர்வஜம். வரம்பில் இன்பங்கிறது அனந்தம். அப்போ 8 சொல்லியிருக்கிறார். தன்வயமாதல், தூய உடம்பினன், இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, பாசம் நீங்கினவன், பேரருள் உடையவன், முடிவில் ஆற்றல் உடையவன், வரம்பில் இன்பம் உடையவன். இதெல்லாம் 8 குணங்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் குணமா? இதெல்லாம் சொரூபத்தை சொல்லுது. குணம்ன்ற பேரில் சொரூபத்தை சொல்கிறார். பெரிய தந்திரசாலி. இந்த 8 குணத்தை நமக்கு விலை கொடுத்தவர் யார் தெரியுங்களா? பரிமேலழகர். இந்த 8 குணம் உடையவருக்கு பேர் தான் பகவன் அர்த்தம். பக என்று சொன்னால் இந்த 8 குணங்கள் உடையவருக்கு பேர் பகன்னு அர்த்தம். அதனால் பேர் பகவான். தன உடையவன் தனவான். பக உடையவன் பகவான். பக என்று சொன்னால் பகவான். பகவான் நிறைய பேர் சொன்ன பகவான்கிற வார்த்தை ஜைன மதத்தில் தான் அது சொல்கிறாங்க. அதனால் இவர் ஜைன மதத்தை அவர் சேர்ந்தவர் அப்படின்னு, அவர் அருக கடவுள் என்று சொல்லக்கூடிய சூரியனை வணங்குபவர் அப்படின்லாம் நிறைய பேர் திருவள்ளுவருக்கு இஷ்டத்துக்கு பேர் சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. நாத்திகர்கள் கூட நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. இது எப்படி உரை எழுதியிருப்பாங்க தெரியுங்களா? திராவிட கழகத்து தலைவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் உரை. இறைவன் என்பவன் ராஜாவான். ஒரு நாட்டின் தலைவன் இப்படி இருப்பான், அவனை வணங்கணுங்கிறார். அவர் தான் அந்தனர், அவர் தான் வாலறிவன். வள்ளுவர் ராஜாவை தான் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கிறாருங்க. நான் எல்லாத்தையும் படித்து தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் கிவா ஜெகநாதன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பெருசா. அதில் 6 பேரினுடைய உரைகளை தொகுத்து எழுதியிருக்கிறார். நான் அதுக்கு பின்னாடி இருக்க நாத்திக உரையும் சேர்த்து படிச்சிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார், அவரும் நாத்திகர் தான். தமிழனுக்கு சொல்லிக் கொடுத்தவர். தமிழனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது வரைக்கும் தான் குரு அவர். அவர் துணைவேந்தராக இருந்து பல்கலைக்கழகத்தை நடத்தியவர். சிறந்த பண்டிதர். நன்னூல் ஆராய்ச்சி செய்தவர். நன்னூல்னால் ரொம்ப கஷ்டமானது. இலக்கண நூல் இல்லையா? நன்னூல் சூத்திரங்களெல்லாம் எழுதும்போது அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறேன். தட்டச்சு பண்ணியிருக்கிறேன், ஓவியம் வரைஞ்சி கொடுத்துருக்குறேன். அவர் கூடவே இருந்து நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். அவர் கூட உரை எழுதியிருக்கிறார். அந்த உரை படித்த பிறகு தான் அவரை நான் தள்ளி வச்சிட்டேன். அவர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். அந்த குருநாதர் சத்குரு இல்லை இல்லையா? இந்த எண் குணத்தை பரிமேலழகர் சொல்கிறார். கடைசி பாடல்.
பிறவி பெருங்கடல் நீந்துவர். பிறவி பெருங்கடல் அப்படின்னா இந்த பிறவிங்கிறது கண்ணன் சொல்கிறான், இந்த தேகினக இந்த உடம்பு உடையவனுக்கெல்லாம் பால்யம் கௌமாரம் விருத்தம் அப்படின்னு இந்த உடம்புக்கு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கப்பா. ஏண்டா அர்ஜுனா வருந்துற? குழந்தையாக இருந்த எவ்வளோ நாள் இருந்த? குமரனாக இருக்க வரைக்கும். குமரனா எத்தனை நாள் இருந்த? வாலிபனாக இருக்கு யவனம் வரைக்கும். யவனனா எவ்வளோ இருந்த? கிழவனாகிற விருத்தம். கிழவனா எவ்வளோ இருந்த? சாகிற வரைக்கும். செத்தவனா எவ்வளோ இருந்த? பிறக்கிற வரைக்கும். பிறக்கிறவனெல்லாம் இறந்தாகணும், இறந்தவனெல்லாம் பிறந்தாகணும். எங்க யாரும் போகிறதே கிடையாது. எது குறித்து நீ வருத்தப்படுற? பீஷ்மரை கொல்லணும்னு சொல்லாத. இந்த உடம்புக்கு எப்படி இந்த ஜரான்ற மூப்பும் பிறப்பும் இருக்குதோ அதுபோல் மரணமும் இருக்கிறது, பிறப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பிறவி பெருங்கடல். இப்படியே தான் இருக்கணுமா? நிலையாக நான் குமரனாக இருக்க முடியாதா? நிலையாக நான் குழந்தையாக இருக்க முடியாதா? நிலையாக நான் கிழவனாவது இருக்க முடியாதா? எதுவுமே உன்னால் இருக்க முடியாது. எல்லாம் மாறியே தீரும். பிறக்காதவனாக இருக்க முடியுமா? நீ குமரனாக இருக்கிறது கேட்ட அதே கேள்வி தான் நான் சொல்கிறேன். பிறக்காதவனாக இருக்க முடியும். அப்போ நான் இறக்காதவனாக இருக்க முடியுமா? முடியும். இதுதான் பிறவி பெருங்கடல். பிறந்தவன் இறப்பான், மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சரீரங்களெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும், உன் மனதும் மாறிக்கொண்டிருக்கும், சரீரங்களெல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். சரீரத்துக்கு ஏற்றாமல் உள்ளமும் மாறும். இதெல்லாம் நீ வேண்டாங்கிறியா? நிற்கணுங்கிறியா? இறைவனடி சேர். இல்லைன்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது. இறைவனை அடிகிறது எப்படின்னா, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, தத்துவமசி பொருளை புரிந்து கொள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால் வேதாந்தத்தோட நாம் உபனிஷத் வாக்கியத்தோட திருக்குறளை கடவுள் வாழ்த்தை நிறைவு செய்கிறோம். இனிமேல் அடுத்த ஒரு வகுப்பிலெல்லாம் பல தலைப்புகள் எடுத்து பல இடத்துலையும் தொகுத்து எடுத்துக்கணும். அதிகாரம் வழியாக எடுத்துக்க வேண்டாம். சிலது அதிகாரமாக இருக்கலாம், சிலது பல அதிகாரத்தில் சேர்ந்து இருக்கலாம். ஊழ் என்ற தலைப்பில் பல இடத்துல பேசியிருக்கிறார். இவ்வாறு நாம் திருக்குறளை முடிந்த அளவுக்கு ஒரு 10-15 வகுப்பில் நாம் முடிக்க பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. शांति शांति शांति. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.